சித்தர்கள் ரெண்டு விதமான செய்தியை நமக்கு சொன்னார்கள். ஒன்று, உன் மனசை ஒழுங்குபடுத்து. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அகஸ்தியர் சொல்ற, உன் மனசை ஒழுங்கா வச்சுக்கோ, உனக்கு எந்த வைத்தியமும் தேவை கிடையாது. இந்த மனம் செம்மையாகிறது ரொம்ப முக்கியம். திருமூலர் திருமந்திரத்துல அற்புதமா ரொம்ப சுருக்கமா தெளிவா எளிமையா சொல்லுவார். யாவர்க்குமாம் இறைவர்க்குரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு கைப்பிடி. இறைவருக்கு பச்சிலை, ஒரு பச்சிலை. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கடவுளுக்கு ஒரு பச்சிலையை போது, பூ கூட வேண்டாம். பச்சிலை விடுவார் பக்கமே மருகும் பரமனே எம் பசுபதியே தாய்மான சுவாமி. பூவை கொண்ட வீட்டுல கொண்டாட்டிக்கு கொடுத்தோம். பச்சிலைய பகவானுக்கு போட்டா போதும். பச்சிலை போட முடியாதா? அவன் சொன்னான், என்னால முடியாது. அந்த அடுத்த வரி போல இந்த பசுமாடு இருக்குல்ல, ஆமா, நீ என்ன பண்ணுவ? காலையில போய் அது முதுக தொட்டு கும்பிட்டு போயிடுவேன். அடப்பாவி, அதுக்கு என்ன மாதிரி சாப்பிட வாங்கி கொடு, அகத்திக்கீரை வாங்கி கொடு, ரொம்ப நல்லது. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, அதெல்லாம் செய்யவே மாட்டேன். மூணாவது, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி அரிசி சோழ எடுத்து வை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருக்காவது கொடு, கொடுத்துட்டு சாப்பிடு. இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். நம்ம வம்சத்திலே கிடையாது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. என்ன பாவி, அப்ப நான் சொல்றதையாவது செய். என்ன? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. 4 பேருக்கு பேசுற பொழுது வாய் இனிக்க பேசு. ஏன் நாய் மாதிரி விழுகிற மாதிரி எத்தனையோ பேசு. நாய்கள் சாக்கிரதைன்னு போர்டு இருக்கணும், நாய் இருக்காது, இவர் உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கண்டுக்கணும். ஓ, 4 கால் 2 கால் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கணும். இதுதான் சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. குடு, உடம்புல உழைப்பு இருக்கவன் உழைப்ப, காசு வச்சிருக்கவே காசை கொடு, அறிவு வச்சிருக்கவே அறிவை கொடு, கொடுக்காம இறந்து போகாதே. ஜனக மகரிஷி அவரை பத்தி ஒரு செவிவழி செய்தி இதெல்லாம் நடந்ததில்லை. நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, நமக்கு பயன்படும். நம்ம நடந்துச்சா இல்லையான ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது நமக்கு பயன்படுதா பயன்படுத்தியா, அதுதான் முக்கியம். நம்ம நடந்துச்சா இல்லையான ஆராய்ச்சி பண்ணனா வாழ்க்கை வீணா. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன், நல்ல சாப்பாடு போடுறாங்க, நல்லா இருந்துச்சா இல்லையா தானே முக்கியம். அது எப்படி பண்ணாங்க, என்ன எது யாரு பண்ணனா, இதை கேட்டுக்கிட்டு இருந்தா நேரம் போயிட்டு சாப்பிட முடியாது. ஒரு கதை, ஜனக மகரிஷி ரொம்ப பரமஞானி. அவர் பொண்ணு சீதா, அவங்க மாப்பிள்ளை ராமன், எல்லாம் அப்படி. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன், இவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் 4 மாப்பிள்ளை 4 பொண்ணு, எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரே குடும்பம். ராமன் மனைவி சீதா, லட்சுமணன் மனைவி ஊர்விழா, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகனன் மனைவி சுருதகீர்த்தி, எல்லாம் குடும்பம் நல்ல சுகமா இருக்குது. இவரு நிம்மதியா இருக்காரு. ராமன் காட்டுக்கு போனாலும் இவருக்கு நிம்மதி, போகாட்டாலும் நிம்மதி, திரும்பி கவலைப்படாத ஆடு. எது நடக்கணுமோ அது நடந்தது. அப்படி ஒரு பரம ஞானி. ஒரு நாள் அவருக்கு தோன்றுச்சு, நான் இவ்வளவு நிம்மதியா இருக்கிறேனே, இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் அவனமே சின்ன சின்ன விஷயத்தை பெருசா நினைச்சு வாழ்க்கையில கெடுக்கிறான். ஒண்ணுமே இருக்காது, அதை பெருசா நினைச்சு பூத கண்ணாடி போட்டு பார்த்து வாழ்க்கை வீணா போயிடுது. நான் நிம்மதியா இருக்கிறேனே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு அசரீரி வாக்கு சொல்லி காட்டுக்குள்ள போன, காட்டுக்குள்ள ஒருத்தன் மரத்தினுடைய இலைகளை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கேள்வி, ஒருத்தன் மரத்தினுடைய இலையை சாப்பிடுறான், பாவம், வேற சாப்பிட கிடையாது. ஜனகர் அவன்கிட்ட போன, நீ எதுக்காக வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவன் எனக்கு ஆனா பதில் கிடையாது. கொஞ்ச தூரம் தாண்டிப்போ, அங்க ஒருத்தன் சாப்பாடு தின்னிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் கேளு. கொஞ்ச தூரம் உள்ள வந்தான், ஒருத்தன் சாப்பாடு தின்னிட்டு இருக்கான்.
அவன்கிட்ட வந்தார்கள். நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், பதில் என்கிட்ட கிடையாது. இந்த ஊர் ராஜாவுக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை காலையில பிறந்திருக்கு, உடனே போய்ப்பார், அது இன்னைக்கு ராத்திரி இறந்து போயிடுது. அந்த குழந்தை உனக்கு ஞானம் கொடுக்கும். போ. ஜனங்களுக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஊருக்கு வந்துட்டார். அந்த குழந்தை காலையில பிறந்திருக்கு. குழந்தைகிட்ட போய் நிக்கிறார். நான் அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசணும். எல்லாம் வெளியில போயிட்டாங்க. குழந்தைய பார்க்கிறார். குழந்தை பேசு. ஜனக மகாராஜா, நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளு. போன பிறவியில ஒரு அம்மா அப்பா இறந்து போயிட்டார். அந்த அம்மா வர்றவங்களுக்கு தன்னால முடிஞ்சது சோறு போடுவான். அவளால முடிஞ்சது அதுதான். என்ன முடியுமோ அதை கொடுப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை. வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மிச்சத்தை அவ சாப்பிடுவோம். இல்லைன்னா பட்னி கிடப்பான். தனக்கு மிஞ்சி தானம் இல்லை, தனக்கும் மிஞ்சியது தானம். அதே அதுக்கு அர்த்தம். தனக்கும் மிஞ்சியது தானம். அப்படி கொடுத்தா 4 பிள்ளைகள். ஒரு நாள் சாப்பாட்டு கொண்டு வந்தேன், பட்டினி. 2ஆம் நாளும் பட்டினி, 3 நாள் பட்டினி. 4வது நாள் தாங்க முடியல. சிறுகுடல் பெருங்குடல் சாப்பிடுது. எப்படியோ இந்த அம்மா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வந்து 4 ரொட்டி தயார் பண்ணலாம். கிடைச்சது 4 ரொட்டி. அவ்வளவுதான். மாவுல கிடைச்சது அவ்வளவுதான். எல்லாம் படி மாவா கொடுப்பாங்க, பிடி மாவு தான் கொடுத்தாங்க. 4 ரொட்டி. 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு ரொட்டியை கொடுத்துட்டாங்க. 4 பேருக்கு சாப்பிட போறாங்க. அங்கிருந்து ஒரு பரம ஏழை, ஒரு வயசான கிழவனா, அம்மா ரொம்ப பசிக்குது, சாகுறாப்புல இருக்கு, நான் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, என்னமாவது கொடு. இந்த அம்மா கையில ஒண்ணும் இல்லை. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா. மூத்த பையனை பார்த்தான். என்ன தெரியுமா சொன்னா, சும்மா உனக்கு வேற வேலை கிடையாது, நான் பாட்டுக்கு என் ரொட்டியை கொடுத்து விட்டு நாளைக்கு நான் என்ன மரத்து இலையவ சாப்பிடுறது அப்படின்னா சரின்னுட்டான். 2வது பையனை பார்த்தா. அவன் என்ன சொன்னான், உனக்காக வேண்டி நான் கையில் இருக்க ரொட்டியை கொடுத்து விட்டு நான் என்ன சாம்பலையா சாப்பிடுறது. உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுங்க கெட்டிக்காரங்க. நான் என்ன சாம்பலையா சாப்பிடுறது அப்படின்னா. 3வது பையன் அவன்கிட்ட வந்தது. என்னால கொடுக்க முடியாது, நான் இதை கொடுத்தா செத்து போயிடுவேன். 4வது பையன் வந்தான், கொடுத்துட்டான். மகாராஜா புரியுதா? புரிஞ்சா போலையும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. இந்த மரத்து இலையவா சாப்பிடுறதுன்னு கேட்டானே மூத்த பைய, அவன் இப்ப பிறந்து நீ வர்ற வழியில மரத்து இலைய சாப்பிட்டு இருக்க. இந்த 2வது பையன் சாம்பலையா சாப்பிடுறதுன்னு கேட்டான்ல, அவன் இப்ப சாம்பலை சாப்பிட்டு இருக்க, நீ பார்த்திருப்பியே. குழந்தை சொல்லுது. ஆமா. 3வது பையன் நான் செத்து போவேன்னா அதுதான் நான் பிறந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி கணக்கு முடிச்சு. ராஜா கேட்டாரு, இந்த கொடுத்தாரு இந்த 4வது ஆளு யாரு? அதுதான் நீ. அதனாலதான் நீ நிம்மதியா இருக்கிற. ஒரு ஆள் நிம்மதியா இருக்கான்னா எப்பவோ நிம்மதிக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவர் ஏன் கார்ல போறாரு, நம்ம ஏன் கால்நடையா போறோம்? அதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்காரு. வேற வழி இல்லை. முளைக்க போட்டது முளைச்சு தீரும். ஜனக மகாராஜா கும்பிட்டான். இந்த குழந்தை அன்னைக்கு ராத்திரி. இப்ப என்ன புரியுது? கொடு. வழியே இல்லாத பொழுது, தனக்கு ஒண்ணுமில்லாத பொழுது அப்ப கூட கொடுக்கிறான்னா அதுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததில ரொம்ப முக்கியமானது அதுதான். அகஸ்திய முனிவர் ஒரு அற்புதமான ஒரு பாடலில், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், உச்ச புடிச்சு உள்ள இருக்கிறவல்ல வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், கும்பகம் பண்ற, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்ப என்ன செய்யணும்? மனசு சுத்தமா இருக்கணும். சாப்பாடு மூலிகை அது இது எல்லாம் அப்புறம். மனம் ஒழுங்கா இருந்தால் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். மனம் கெட்டு போனால் உடம்பு கெட்டு போகும்.
நான் அது ரொம்ப தூரம் போகலை. கடவுள்கிட்ட போய் நில்லுங்க, நீ என்ன கொடுக்குறியோ கொடுத்துக்கோ. எனக்கு இன்னைக்கு 2 அடி கொடுத்தியா சந்தோஷம், மாலை போட்டியா சந்தோஷம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ராஜ்யம்னு சொன்ன பொழுது அவர் சந்தோஷப்படவும் இல்லை, காட்டுக்கு போன்னு சொன்ன பொழுது கவலைப்படவும் இல்லை. மெய்த்திருப்பதும் மேவென்ற பொழுதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற பொழுதிலும் சித்திரத்தில் அகர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்டுவாள். இது ஒண்ணு. இப்ப நான் 2வது பகுதிக்குள்ள வேகமா போறேன். சித்தர்கள் காட்டும் வாழ்வியல். ஒண்ணு மனசு, அந்த முதல்ல வச்சுங்க. முதலிடம் மனசுக்கு தான். மனசு கெட்டு போனா வாழ்க்கை கெட்டு. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும். காலில் விழுந்து கும்பிடுற எல்லாம் நன்மைக்கு. ஒரு ராஜாவும் மந்திரியும் உட்கார்ந்து இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க 2 பேர். அந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த மாம்பழத்தை தோடு சீவி நறுக்கினார். நறுக்கிற பொழுது இந்த கத்தி பட்டு சுண்டு விரல் கட்டாயிருச்சு, போச்சு, கீழே விழுந்துருச்சு. அந்த காலத்துல வைக்கிறதுக்கு வழி இல்லை, கையை கட்டிக்கிட்டு போனாரு, ஒரு விரல் போச்சு. நமக்கெல்லாம் 10 விரல், அவருக்கு 9 விரல், ஒரு விரல் போச்சு. மந்திரி பார்த்தாரு, இது நன்மைக்கே. ராஜாவுக்கு எப்படி இருக்கணும்? ஐயா, என் விரல் போயிடுச்சு, நன்மைக்கேங்கிற. இந்த மந்திரியை கொண்டு ஜெயில போடுங்க, புடிச்சு கொண்டு போறாங்க ஜெயிலுக்கு. அந்த காலம் அப்படித்தான். ராஜா சொன்னா அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. மந்திரியை கூட்டிட்டு போறானா, மந்திரி சொன்னாரு இதுவும் நன்மைக்கே. எப்படி பாருங்க, உள்ள கொண்டு ஜெயில போட்டாச்சு. 4 நாள் ஆச்சு. ராஜா வேட்டைக்கு புறப்பட்டார். எப்பவும் மந்திரி கூட வருவார். அவர் குதிரை இவர் குதிரை ஒரே மாதிரி போகும். இல்லைன்னா ராஜாவுடைய குதிரையை தொடர்ந்து மற்ற குதிரைகள் போக முடியாது. அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் பின்தங்கிட்டாங்க. ராஜாவுடைய குதிரை பஞ்சகல்யாணி பறக்குது, ராஜா மட்டும் வர காட்டுக்குள்ள வழியை தவற விட்டுட்டார். எது சுத்தி சுத்தி வந்தே தவிர எப்படி வந்தா எப்படி போறதுன்னு புரியல. என்னடா பண்றது? குதிரையை கட்டிட்டு ஒரு மரத்தடியில சாயங்காலம் படுத்தார், கவலை தூங்கிட்டார். ஒரு காபாலிகன் வர்றான். காபாலிகன்னா யாரு? பலி கொடுக்கிறவன். காளிக்கு உயிரை கொடுக்கணும், பலி கொடுக்கணும். பலி கொடுத்தால் நிறைய நமக்கு வரம் கிடைக்கும். தேடிக்கிட்டே வந்தானா ராஜா. 32 லட்சணங்களும் பொருந்தி இருக்கு. ராஜ கடை. இந்த கையை முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கு. தாழ் தொடு தடக்கை கம்பன். ராமனுக்கு கையை முழங்கால் வரைக்கும் நீடுவான். உட்கார்ந்து இருக்கிற போது இல்ல, நிக்கிற போது. சில பேர் அப்படின்னு நினைச்சுக்கிறான், உட்கார்ந்து இருக்க போது எனக்கு கொடுத்த கை முழங்கால படுது. இல்லை, நிக்கிற போது படணும். தாழ் தொடு தடக்கை. அப்படி இருந்தா அவன் பெரிய கீர்த்திவானாக இருப்பான். சில பேருக்கு இந்த காது இருக்குள்ள இப்படி அகலமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா அவன் பெரிதாக இருப்பான். அதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணம். நான் அதுக்கு அதிகமா போகிறேன். மகாராஜாவுக்கு எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருக்கு. ஆகா, இவரை பலி கொடுத்தா காளி மாதா எல்லாம் கொடுப்பாள். அப்படியே தூக்கிட்டேன். முடிச்சு பாக்குறாரு, தூக்கிட்டு போறாங்க 10 பேர். ஒண்ணும் பண்ண முடியல. கொண்டே காளி மாதாவுக்கு முன்னாடி நிக்க விட்டாச்சு. காளி பயங்கரமா நிற்கிறான். இவரை கொண்டு போய் இவரை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பலிபடத்துக்கு கொண்டு போய் பலிபடத்துல நிக்க விட்டு தலையை குனியிட்டான், துணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வாழ்க்கை முடிய போகுது. அந்த பூசாரி ஆடிக்கிட்டே வந்தவன் பார்த்தானா, இவர் கையை இப்படி வச்சிருந்தாரா, சுண்டு வரலாம். ஒச்சமானவனை பலி கொடுக்க கூடாது. யாரா இவரை கொண்டுகிட்டு வந்தா தூக்கி போட்டுட்டேன். எல்லாரும் கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலைடா சாமி, தப்பிச்சு. இந்த மந்திரி அப்பவே சொன்னா, விரல் வெட்டுப்பட்ட போது நன்மைக்கு சொன்னா. இன்னைக்கு இந்த விரல் மட்டும் இருந்திருந்தா கழுத்தே போயிருக்கும். சரிதானே? ராத்திரி பூரா அந்த இடத்தை விட்டு போகாம கிடந்துட்டு காலையில வந்து தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள சேனைகள் எல்லா பக்கமும் தேட ஒரு வழியா ராஜா சேனைகளை பார்த்து புறப்பட்டு சாயங்காலம் அரண்மனைக்கு வந்துட்டார். மந்திரியை உடனே விடுதலை பண்ணணும். மந்திரி வந்துட்டார். வந்த உடனே ராஜா கூப்பிட்டார், உன்னாலே எனக்கு கை போச்சு. நீ சொல் கை போனது நன்மைன்னு நீ சொன்ன, இப்பதான் எனக்கு புத்தி வந்துச்சு. ஆமா,
உன்னை சிறையில போட்ட பொழுது அதுவும் நன்மைக்கேன்னு சொன்னியே, அது எப்படி? மந்திரி சொல்றாரு, மகாராஜா என்ன சிறையில போடாம இருந்திருந்தா உங்க குதிரையோட சேர்ந்து என் குதிரையும் வந்திருக்கும். உங்களை விட்டவங்க என்ன குடிச்சிருப்பாங்க. எந்த அளவு இருந்திருக்கு? எல்லாம் நன்மைக்கு. அம்பாள் பராசக்தி ஒழுக்காலும் கொடுமை செய்ய மாட்டாள். சத்தியம். எனக்கு நம்ம தாய் நம்மளை காப்பாற்றுற பொழுது உடம்பை கொடுத்து, உயிரை கொடுத்து, அறிவை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்த தாய் நம்மளை கவுத்து விடுவாளா? எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. முதல்ல அந்த மனசு வேணும். இப்ப மருந்து வைத்தியம் அதுக்கிட்ட போறேன். இது 2ஆம் பட்சம். முதல்ல என்ன செய்யணும்? யாருக்கும் கேடு பண்ணாதே, யமம். அப்புறம் நல்லது பண்ணு, நியமம். அட்டாங்க யோகத்துல நம்பர் 1 என்ன? யமம். யமம்னா என்ன? யாருக்கும் தீங்கு பண்ணாதே. முடிஞ்சா நல்லதை பண்ணு, இல்ல பேசாம ஒதுங்கி போ. முதல்ல அதை கத்துக்கணும். அது 1. இப்போ வைத்தியத்திட்ட வர இந்த உடம்பு 2ஆம் பட்சம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் சித்தர்கள். 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகியா, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் சித்தனா. கேட்டுக்கிடுங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானியா, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷனா, 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எருமையா. எழுதியிருக்காங்க, புரியுதா? 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன பேர் வைக்க? ஏர்லி மார்னிங் 8:30க்கு எந்திரிச்சா என்ன பேர் வைக்கிறதோ எனக்கு தெரியல. வைகரை குயில் எழு. சூரியன் உதிக்கிறது ஏன் தெரியுமா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால இந்த அறிவையில் உள்ளே இருக்கிற மலத்தை பூரா வெளியில தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டம். உதிக்கிறதுக்கு முன்னால மனஜல கழித்தால் ஒழுங்க போயிடும். முதல்ல காலையில மனச்சிக்கலோட எழுந்திருக்க கூடாது. ராத்திரி படுக்கிற போது மனச்சிக்கலோட படுக்கப்படாது. இந்த மனச்சிக்கலுக்கு இடையில தான் நம்ம வாழ்க்கை. மனச்சிக்கல் காலையில வந்தா எல்லா தொல்லையும் வரும். ராத்திரிக்கு படுக்கிற போது மனச்சிக்கல் இருந்தா தூக்கம் வராது. போச்சு, அவ்வளவுதான். தெளிவாக சொல்ற வைகரை தூங்கில் இழு. சீக்கிரம் 4:30 மணிக்கு எந்தி, முடியல 5 மணிக்காவது எந்தி. எந்திரிச்ச உடனே விபூதியை நெத்தியில பூசு. அதுக்கு பேரு விபூதி குளியல். அதுக்கு பேர் என்ன? விபூதி குளியலாம். முதல்ல நெத்தியில திருநீரை பூசு. கடவுளுக்கு நன்றி சொல். நீ எந்த மதமா இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல். அவ்வளவுதானே. நீ எந்த சாமியை கும்பிடுறியோ அவரை கும்பிட்டு போ. சிவபெருமான கும்பிட்டா சிவபெருமானே நன்றி, அல்லாஹ் கும்பிட்டா அல்லாவே நன்றி, பரமபிதாவே நன்றி. ஏதோ நீ எந்த சாமியை கும்பிடுறியோ தப்பே கிடையாது. அந்த சாமிக்கு நன்றியை சொல்லு. உன்னை நேற்றுக்கு வாழ வச்சிருக்காரு, இன்னைக்கு வாழ வைக்க போறாரு. முதல்ல அதை சொல்லு. அதுக்கப்புறம் மனம் கழிக்கணும். மனம் கழிக்கிற போது இதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு அப்பா சொல்ற மாதிரி திருமுதல் சொல்றாரு. மனம் கழிக்கிற போது வலது கையை இடது பக்கம் வயிற்றுல வச்சுக்கோ. இடது கைய வலது பக்கம் வயிற்றுல வச்சுக்கோ. இந்த மேல்நாட்டு இதுல உட்காராதே. புரியுதா? வெஸ்டர்ன் டைப் தான் வேணும் அப்படின்னு உட்காராதே. இந்தியா டைப்ல உட்காரு. கீழே உட்கார்ந்து அமுக்கு. இந்த கை இங்கே இருக்கணும், இந்த கையை அங்கே இருக்கணும். அப்படியே உட்காரணும். தன்னால மனஜலம் கழியும். ஏன்னா அந்த காலத்துல என்ன முட்டாள்களா இல்ல. இன்னைக்கு இந்தியாவில் கூட ரொம்ப பேர் வெஸ்டர்ன் தாய் கட்டுவாங்க. இல்லைன்னா முடியவே இல்லை. வெள்ளக்காரனை பார்த்து நல்லதெல்லாம் கத்துக்கல, இதையெல்லாம் கத்துக்கிட்டான். வேற வழி இல்லை. வயசானா உட்கார முடியல, உட்கார்ந்தா 4 பேர் தூக்கி விடணும். அப்புறம் அங்க போய் என்ன பண்றது? அதுக்காகத்தான் வெஸ்டர்ன் டாய்லெட். சாதாரணமாக இப்படி புரியுது. இன்னொன்னு தெரியுமா? காலையில மலம் கழிக்கிறதுக்கு முன்னால நட ஒரு அரை மணி நேரத்துக்கு நட. தன்னால மோஷன் போயிடும். நம்ம போய் நிக்கிற இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கணும். அதே வேணே ஆறு கண்டா என்ன வீட்டுக்குள்ளே நடங்க. அவ்வளவுதானே. உங்க டாய்லெட் வீட்டுக்குள்ளே இருக்கு. வீட்டுக்குள்ளே நடங்கனே. 10 முறை 20 முறை 30 முறை ரொம்ப நல்ல பழக்கம்.
மாத்திரை போட்டு மட்டும் பழக்கிட்டீங்க, சாகுற வரைக்கும் அந்த மாத்திரையை நம்ப வேண்டியது. மாத்திரை போடலன்னா ஒண்ணும் பண்ண. இன்னும் ஒரு நேரத்தை பழகிட்டோம். கணவன் 5 to 6 மனம் கழிச்சா 4 நாளைக்கு பழகிட்டா 5வது நாள் தன்னால கழியும். ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டா தன்னால 5வது நாள் அந்த பழக்கம் கரெக்டா வரும். இதுக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு தெரியுமா? பயாலஜிக்கல் கிளாக் தெளிவா இருக்கும். 4 நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு முடிச்சா 5வது நாள் காலையில முடிவு வந்துடும், வந்து தீரும். அது உடம்பு அப்படி ஒரு பழக்கம் பண்ணிக்கும். சரி, மலம் கழிச்சாச்சு, ஆட விடுங்க சார். மலச்சிக்கல் இன்னொன்னு சொல்லவா? மலச்சிக்கல் இருக்கவங்க ராத்திரிக்கு படுக்கிற போது நான் சொல்ற பொடியை சாப்பிட்டு படுங்க. ஈஸியா சொல்றேன். இந்த வீட்டுல வெந்தயம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அயர்ன் கண்டென்ட் வெந்தயம். இந்த சிறுசீரகம்னு ஒண்ணு இருக்கு. சிறுசீரகம், இந்த பெரிய சோம்பு இல்ல, சிறுசீரகம். சிறுசீரகத்தை கொஞ்ச நேரம் அப்படி வானலியில கொஞ்சம் அப்படி வேக விடுங்க. வறுத்தல் ரொம்ப வருத்தக்கூடாது, கருகி போயிடும். ஒரு அளவுக்கு வருது இந்த வாசம். அடுத்தாப்புல இந்த வெந்தயத்தையும் வறுத்துக்கிடுங்க. ரெண்டையும் மிக்சியில போட்டு பொடி பண்ணுங்க. ஈக்குவலா சேர்த்து வைங்க. அது 200 கிராம்னா இதுவும் 200 கிராம் சேர்த்து கலந்து வச்சு இவ்வளவுதான். ராத்திரி படுக்கிற போது எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி சின்ன ஸ்பூன் வாயில போட்டு தண்ணியை ஊத்திக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நீ அதுக்கப்புறம் ஒரு பலகாரம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கூடவே கூடாது. வாயை கட்டுனாத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பேசுற போது வாயை கட்டணும், சாப்பிடுற போது வாயை கட்டணும். நீங்க கொரோனா வந்தா மட்டும் வாயை கட்டி புண்ணியம் பண்ண புரியுதா? கட்டணும். சரியா? அது சாப்பிடுங்க. மறுநாள் காலையில மோஷன் கிளீனா போகும். வியாதியே கிடையாது. வயிற்றுல 4 நாள் ஸ்டாக் வச்சிருக்க பாருங்க, அவனை விட்டு வியாதி போகவே போகாது. நான் பிளைனா சொல்றேன், மறைக்கல. அவ்வளவு இது வைத்தியம். வைத்தியம் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் மறைக்கப்படாது. புரியுதா? அதுக்காக இந்த வகுப்பையே இப்படி மாத்தினது இன்னைக்கு. சரி, காலையில எந்திரிச்சு பல்லு வளர்க்கணும். கரிசலாங்கண்ணிய வச்சு பல்லு வளர்க்குங்கிறார். கரிசலாங்கண்ணி ஞான பிரச்சனை. கரிசலாங்கண்ணி எடுத்து ஒடிச்சு அப்படியே அப்படியே வளர்க்கு. கொஞ்சம் சாறு வரும், நல்லா வரட்டும். கொஞ்சம் சாறு உள்ள போயிடும், ரொம்ப நல்லதுங்கிறார். கொஞ்சமாவது சாறு உள்ள போச்சா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணியை போட்டு பல்லு விளக்கு. 100 வருஷத்துக்கு பல்லு ஆடாது. நமக்கு 22 வயசுலயே பல்லு விழுந்து, அப்புறம் பண்ண மாட்டி அதுக்கு என்னமோ பண்ணி அதுக்கு ஒரு சிகிச்சை பண்ணி அவன் அங்கே என்னத்தையோ தோண்டி பல்ல வச்சு மாட்டி, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. அந்த காலம் கரிசலாங்கண்ணி 2. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு நாளைக்கு காலையில குறைஞ்சது 4 கிலோமீட்டராவது நட. நான் சொல்றேன், முடிஞ்சது. சில பேர் வேலைக்கு போவாங்க, எப்படியோ நடக்கணும். நடந்தால் தான் நல்லது. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. பெட்சோடு உண்டு, படுத்தே கிடக்க பெட்சோடு வரமாட்டியா? நடக்கணும், நல்லா நடக்கணும். எவ்வளவு நடக்கிறியோ அவ்வளவுக்கு நல்லது. அதே நேரத்தில் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு 6 டம்ளர் தண்ணி குடிக்கணும். வாட்டர் தெரபி. அரை மணி நேரத்தில் வயிறு கிளீன் ஆயிடும். சார் 6 டம்ளர் ஆகலாம் முடியாது சார். அப்ப முதல்ல 2 டம்ளர் குடி, மறுநாளைக்கு 3 கஷ்டப்படும். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். 6 டம்ளர் தண்ணியை குடிச்சு விட்டு 5 நிமிஷத்துல காப்பியை குடிக்க கூடாது. 1 மணி நேரத்துக்கு கேப் போடு. 1 மணி நேரத்துக்கு வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இதுக்கு பேரு வாட்டர் தெரபி. முடிஞ்ச அளவு பண்ணுங்க. 1 டம்ளர் குடிக்க முடியாதா? சில பேர் ராத்திரி 1 மணிக்கு முடிச்சுக்குவேன், சிறுநீர் கழிச்சுட்டு வருவேன். அப்ப கொஞ்சம் தண்ணி குடி, ரொம்ப நல்லது. இந்த வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. சூடு அடங்கு. குடிக்கிறவன் ஏன் குடிக்கிறான்? உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு குடிக்கிறான். சூடு அதிகமானால் உடம்புக்கு கேடு. சரி, அடுத்த விஷயம் நான் கொஞ்சம் வேகமாக வரேன். குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்.
கூழானாலும் குளித்து குடி. இந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு. இப்ப நம்ம அடுத்தாலத்தான் கசக்கிறமே தவிர கந்தைய கசக்கிறது இல்லையே. கூழா இருந்தாலும் குடிக்க, குடிச்ச உடனே இந்த உடம்புல ஜீரண சக்தி கூடும். குளிச்ச உடனே சாப்பிடக்கூடாது. குளிச்சுட்டு ஒரு தெய்வம், ஒரு கோயில், உங்க வீடு, ஏதோ ஒரு படம், உங்களுக்கு விருப்பமான படம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாமி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு நல்ல பிரேயர் பண்ணுங்க. கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த மாலை வச்சிருப்பா, 10 ஜபம் மாலை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் தலையில ஒரு துணியை போட்டு மேற்கு நோக்கி உட்கார்ந்துருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை முறை 6 முறை தொழுகணும் இருக்கு. கரெக்டா உட்கார்ந்துருவாங்க. எங்கேயும் நம்ம தான் வெட்கப்படும். ஐயோ நம்மளை பத்தி ஒரு தப்பா நினைப்பாரு. ருத்ராட்சம் போட்டா சிரிப்பாங்க, விபூதி பூசனா சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு பாரு என்ன கட்டுப்பட்டு என்னமோ என்னமோ அவனை பார்த்து அடுத்தவன் சிரிக்காத மாதிரி. கவலையே படாதீங்க. நமக்கு சுத்தமா இருக்கணுமே தவிர அடுத்தவனுக்கு சுத்தமாக இருக்க வேண்டாம். மனத்துக்கள் மாசிர நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. உன் மனசுக்கு சுத்தமாக குளிச்சிரு. சார் குளிக்கிறதுலையும் விஷயம் இருக்கு. கூடுமான வரைக்கும் குளிர்ந்த தண்ணீரில் மூடி. சனி நீராடுங்க. சனின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி. அந்த காலத்திலே எங்க தகப்பனார் ஒரு வாரத்துல புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் என் தம்பியவும் குடிச்சு அமுக்கி உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவாங்க. கண்ணு எரியும், தண்ணி வரும், நல்லா திட்டுவோம். வேற வழியே கிடையாது. நல்லா ஒரு பழமொழி தெரியுமா? செட்டி நாட்டுல வைத்தியனுக்கு கொடுக்கிறத விட வாணியனுக்கு கொடுக்கிறது நல்லது. என்ன வியாபாரம்? ஆயில் பாத்து எடுக்க அந்த மூட்டு வலி வராது. இங்க வலிக்குது, இங்க பிடிக்குது, அங்க பிடிக்குது, ஒன்னோட பிடிக்காது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சார் நம்ம சோப்பு போடலாமா? இல்லை, நம்ம என்னென்னமோ போடுறோமே. சித்த வைத்தியம் பாசிப்பயிரை போட்டு தேய்ச்சி குடி, தோல் வியாதியே வராது. பாசிப்பயிர் இருக்குல்ல, பொடி பண்ணிக்கோ. நான் ரொம்ப நாள் தேய்ச்சி குடிச்சேன். அப்புறம் இந்த ஊருக்கு போற போதெல்லாம் அதை தூக்கிட்டு போகணும். இவங்கிட்ட போய் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் கேட்குறீங்க? அமெரிக்காவுக்கு போய் நான் பட்ட பாடு. இந்த பொடியை கொண்டுகிட்டு போயிட்டேன். இந்த பொடியை இந்த ராத்திரிக்கு சாப்பிடலாம்னு சொன்ன பாருங்க. அதாவது இந்த ஜீரகமும் வெந்தயம் என்ன தொலைச்சு விட்டாங்க. நான் அதை காப்பாற்றப்பட்டவாடு பெரும்பாடு. அட்லாண்டான்னு ஒரு இடம் 1000 புலையர் நிற்குது. அங்க அமெரிக்காவில் மிகப்பெரிய விமான தளம். அங்க பல்பொடியை கூட விட மாட்டேங்கிறேன். நான் அதுல இருந்து இந்த ஹேண்ட் லக்கேஜில் எதுவும் வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் போட்டு அங்க தள்ளிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. காப்பாற்றணும். ஒரு பக்கம் இருக்கட்டும். வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் மினிமம் செய்யணும். ரொம்ப முக்கியம். ஆத்திலையோ குளத்திலையோ நீந்தி குளித்தால் உடம்பு நல்லா இருக்கும். நீச்சல் பெரிய எக்ஸர்சைஸ். ஆத்துல குளிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். நம்ம தண்ணியை திரி வந்து ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கோம். வேற வழி. நீர் இல்லா நெற்றி பால். விபூதி பூசலைன்னா அந்த நெற்றி பாலா போச்சு. நெய்யில்லா உண்டி பால். மத்தியானம் சாப்பிடுற பொழுது 1 ஸ்பூன் நெய் சாப்பிடணும். மூட்டு வலி வராது. 1 ஸ்பூனுக்கு மேல சாப்பிடக்கூடாது. கொலஸ்ட்ரால் எகிரிடும். 1 ஸ்பூன் சாப்பிடணும். நெய். அதுக்காக மைசூர் பாலை வச்சு மாற்றப்படாது. கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பால் நாட்கள கரையின்னு சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்கும், ருசியாத்தான் இருக்கும். ஆனா பார்த்து சாப்பிடணும். நெய் 1 கரண்டி சாப்பிடணும். நீயில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஒரு ஊர்ல ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு பால். மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். அன்னை இல்ல, தம்பி இல்ல, நான் மொத்த பிள்ளைங்கிறான் பாருங்க. நீ உம்பரப்பே பாலா போச்சுடாங்கிற ஆவையார். ஒரு அண்ணன் ஒரு தம்பி என்னமாவது ஒண்ணு இருக்கணும்ல கூட. இவன் தானே பழகி செல்பிஷ் ஆகிடுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். பாட்டு நானா சொன்னேன், அவ்வையார் சொல்றாமா, அருமையா சொல்றான். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்
இல்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை. வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மனைவி இல்லைன்னா உன் வீடு கெட்டு போயிடும்டா. இதுக்கு மேல சொல்ல முடியுமா? போதும். அடுத்தது, குளிக்கிற போது எல்லாரையும் கையை கூப்பி கேட்டுக்கிறேன், வித்தவுட் ட்ரெஸ் குளிக்க. நம்ம அப்படித்தான் குளிக்கிறோம். பார்த்தது தானே கூட. அது ரொம்ப கேடுங்கிறாங்க. ஆவிகள், தீய சக்திகள், நல்ல சக்திகள் எல்லாம் திரண்டு நிற்கலாம். நீங்க அந்த மாதிரி குளிச்சீங்கன்னா தீய சக்திகள் உங்களை பாழ்படுத்தலாம், உங்கள் மனத்துக்குள் புகலாம். சார், இந்த பேயெல்லாம் உண்மையா? ஒருத்தன் கேட்கிறேன். எல்லாம் உண்மை. ஒண்ணுமல்ல. இப்ப எனக்கு பேரு மனுஷன் இல்லாது, நான் இறந்து போனா உடம்புக்கு பிணம்னு பேரு, உயிருக்கு பேயின்னு பேரு. அவ்வளவுதான். ஒன்னா இருக்கு, தனித்தனி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேய் அடுத்தவனை வந்து பாடுபடுத்தும், உங்க மனசை பிடிக்கும். ஒரே நீங்க எப்ப பயப்படுறீங்களோ தப்புன்னு உங்களை பிடிச்சிடும். எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு நாள் நடந்துகிட்டே இருந்தான். ஒரு இடத்துக்கு வர்ற பொழுது, இங்க தானே போன மாசம் இந்த ராமசாமி சூப்பு போட்டுக்கிட்டு செத்தான்னு நினைச்சேன். இதை நினைக்க கூடாதெல்லாம் நினைக்க வரும். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன ஒரு காய் தலையில அந்த ஆவி இவனை பிடிச்சிச்சு. அதுக்கு அர்த்தம் பயப்படக்கூடாது. அரண்டவன் கண்ணுக்குத்தான் இருந்ததெல்லாம் போய் இவனை பிடிச்சிச்சுங்க. இவன் பேசுற அது பேசுது. இனிமே அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கிறீங்களா? அதுக்கு தெலுங்கு தெரியும், இந்த பேருக்கு தமிழ் தான் தெரியும். இப்ப ஆவி உள்ள போனவொடனே இவன் தெலுங்கு பேசுறான் சார். சத்தியம். எங்க சோட்டாணி கரையில பாக்குறேன். சோட்டாணி கரையில ஒரு அம்பாள் தெரியுமா? சோட்டாணி கரை பகவதி அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பயத்தில் இருந்த ஆவிகள், இந்த கோளாறு எல்லாம் 10 நாள் 20 நாள் அப்படியே இந்த மந்திரத்தில் ஓடி போய் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இவ்வளவு சொல்ல வந்தேன்? ஒரு துண்டை கட்டிக்கிட்டாவது குளிக்கணும். அடுத்தது, வெந்நீரில் குளிக்கலாமா? கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. முடியல சார், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கு, அப்போ இளஞ்சூடான வெந்நீரில் குளிக்கலாம். அது என்னைக்கும் தப்பு இல்லை. அடுத்தது முக்கியமானது, அப்பவே சொன்னேன், குளிச்சதுக்கு அப்புறம் அரை மணி நேரமாவது பிரார்த்தனை செய். 108 முறை ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சரணமையப்பா, சரணபவா, உனக்கு என்ன மந்திரம் பிடிக்குதோ சொல்லிக்கோ, தப்பே கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்றாங்க, நான் பாராட்டேன். சும்மா போற பொழுதே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவாங்க. பார்த்தீங்களா? ஒழுங்கா ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போனா போயிடுவாங்க. இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கு வெள்ளி மசூதிக்கு போனா போயிடுவாங்க. இந்துக்கள் எப்ப வேணாலும் கோவிலுக்கு போனாங்கன்னா எப்பவுமே போறதில்லை. எனக்கு ரொம்ப கவலைங்கிறதெல்லாம் அவங்க மதத்தின் படி அவங்க போகணும். உள்ளுக்கு கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம கவலையாக அவங்க படி குளிச்சதுக்கு அப்புறம் 108 வரை வந்ததுன்னு சொல்லு. ஏன் திருமுறை பாட முடிஞ்சா பாடு, ரொம்ப நல்லது. திருவாய்மொழி பாட முடிஞ்சா பாடு, ரொம்ப நல்லது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், சந்தோஷமா சொல்லு. மனசு கடவுள்கிட்ட போகணும். போகுமா சார்? ஒரு காலம் போகாது. அரை மணி நேரம் கும்பிட்டா 5 நிமிஷம் போனா பெரிய காரியம். ஆமா, சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட பட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனும். போன போது மனசு அலையும், அங்கங்க போகும். கடவுளை தவிர மற்ற சிந்தனை எல்லாம் வரும். ஒரு நிமிஷம், ஐயோ நம்ம சிவபுராணம் ஆரம்பிச்சோம், முடிய போகுது, இதுவரைக்கும் புத்தி எங்கெங்கயோ மேய்ஞ்சிருச்சே அப்படின்னு நினைச்சு இழுத்து கொண்டாடணும். கஷ்டம்தான். ஆனானப்பட்ட அருணகிரிநாதருக்கே அரை நிமிஷம் நேரம் கூட நிக்கலன்னா நமக்கு என்னத்தை நிக்க போகுது? கஷ்டம்தான். பிராக்டிஸ். பாடல்களை வாயார பாடும். நல்ல மூச்சை இழுத்து விட்டு பாடுங்கள். அதுதான் பிராணாயாமம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இந்த சாப்பாட்டு விஷயங்களுக்கு அடுத்தாப்புல வரேன். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிட வேண்டாம், அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. அது அடுத்தாப்புல சொல்றேன். ஒன்னே ஒண்ணு முக்கியம், சாப்பிடுற பொழுது ஒரு வயிறு இருந்தா 3/4 வயிறுக்கு குறைவா சாப்பிடணும்.
1.5 வயது சாப்பிடக்கூடாது. 4 இட்லி சாப்பிட்டு அவன் படை கொண்டான்னா நல்லா இருக்கு, அதையும் சாப்பிட்டு அந்த அம்மா அங்கே இருந்து பொங்கல் கொண்டாடு, வாசம் இழுத்து அடிக்குது, நெய் வாசம். சரி பொங்கலையும் போடு, எல்லாம் போட்டு கடைசி அங்கே இருந்து ஒருத்தன் தயிர் வடை இருக்கிறேன். ஐயோ எனக்கு தயிர் வடை ரொம்ப பிடிக்கும். தயிர் வடையை உள்ள போட்டு வயிறு இப்படி வந்துருச்சு, மூச்சு முட்டுது. அப்படி அரச மர தடியில போய் அப்படி படுத்து கிடந்த அந்த ஆள். ஒரு ஆள் அந்த பக்கம் போனேன், அண்ணே என்ன? ஒண்ணும் இல்லை, இந்த வீட்டில் சாப்பிட்டேன், மூச்சு முட்டுது, இவ்வளவுக்கு சாப்பிட்டுட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொன்னான், வாய்ப்புள்ள விரலை விட்டு வாந்தி எடுக்கிறேன். இந்த விரலை விட்டுட்டு ஐயோ என்னடான்னா அவன் இவ்வளவு இடம் மிச்சம் இருக்கு தெரிஞ்சா சாப்பிட்டு மனுஷன் சோர்த்தால் அடித்த துருத்தி மறக்காதீங்க. அரை வயிறு சாப்பிடு, 1/4 வயிறு தண்ணி குடி, மீதி 1/4 வயிறு விட்டு பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதறி வரும். பசித்திருவதப்பா, தனித்திருவதா, விழித்திருவதப்பி, பதறி வரும். ராமலிங்க வள்ளற்பெருமான் சொல்லிட்டு போயிருக்கார். முக்கியமான செய்தி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த 5 பூதங்களுடைய இணங்கி வாழணும். புரியுதா? சண்டை போடக்கூடாது. காற்று, தண்ணி, நெருப்பு இயற்கையோடு இணைந்து வாழும். இயற்கையோடு சண்டை போட்டு வாழ்ந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஏன் தெரியுமில்ல? இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆனது. செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஆவி ஆவியோடு சேர்ந்துருது, காற்றோட சேர்ந்துருது. இந்த மூச்சு காற்று காற்றோட சேர்ந்துருது. இந்த உடம்பை கொண்டு போய் மண்ணில் போடுறான், இல்லை எரிக்கிறான், மண்ணோடைய நெருப்போடைய சேர்ந்துருது. இந்த உடம்புல உள்ள தண்ணி போயிருது. அதுக்காகத்தான் சாம்பலை கொண்டு தண்ணியில கரைக்கிறது. தண்ணி தண்ணியோட கலந்துருச்சு. இந்த உடம்பு ஆக்கிரமிப்பு செய்த ஆகாசம் ஆகாசத்தோட கலந்துருச்சு. செத்ததுக்கு அப்புறம் நம்ம 5 தனித்தனியா கலக்கிறோம். ராமலிங்க சுவாமி இருக்கிற போதே கலக்கவும் சேர்க்கவும் பழகிட்டாரு. அதனாலதான் அது மரணமில்லா பெருவாழ்வு அவருக்கு கிடைக்கும். வாழ்ற பொழுது இந்த 5 பூதம். ஒரு சிவபாக்கியர்னு ஒருத்தர் அன்னைக்கு சொன்னேன். பிறக்கிற போது சிவா சிவான்னு சொன்னாராம். அதனால அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? சிவபாக்கியர்னு பேர் வச்சாங்க. அவர் ஒரு பாட்டு சொல்றார். சாவல் நாடு குஞ்சதஞ்சி தாயதானவாறு போல், சாவல் நாடு குஞ்சது 5, காயமான கூட்டிலே கலந்து சண்டை போட்டதே, கூவமான கிடநரி கூட்டிலே புகுந்த பின், சாவல் நாடு குஞ்சதஞ்சும் தாம் இறந்து போனதே. இந்த மாதிரி புரியுதா? சேவல்னா ஆண் கோழி. ஆமாங்க, கோழிங்கிறது பொது பேரு. புரியுதா? முருகனுக்கு சேவல் கொடியா கோழி கொடியா? சேவல் கொடி. அப்படித்தானே சொல்றீங்க. அருணகிரிநாதசாமி பாடுறாரு. கோழி கொடியன் அடிபணியாமல் குவலையத்தே பாடக்கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ண விட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே. முருகனுக்கு கோழி கொடிங்கிறார். நீங்க என்ன சேவல் கொடிங்கிறீங்க. தப்பா? தப்பு இல்லை. கோழிங்கிறது பொது. ஆண் கோழிக்கு சேவல்னு பேரு, பெண் கோழிக்கு பெட்ட கோழி. புரியுதா? மனுஷன் ஆண் பெண் சொல்றதில்ல, அது மாதிரி. சாவல் சாவல்னா சேவல். இந்த கலோக்கியல் லாங்குவேஜ் சாவல். சாவல் 4, ஆண் குஞ்சு 4. என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணம் 4 தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மைக்கு, இது மைக்கு அப்படின்னு போய் சொல்றது சித்தம். இந்த மைக்குனால நன்மையா தீமையா அப்படின்னு பட்டி மண்டபம் போடுறது மனம். நான் சொல்றேன் அப்படிங்கிறது அகங்காரம். இந்த மைக்குனால நன்மை பல பேருக்கு கேட்கும், அது புத்தி. தெரியப்பட்டா? 10வது சித்தம், சந்தேகப்படுவது மனம், நான் கூறுகிறேன் என்று எழுவது அகங்காரம், முடிவு செய்வது புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நமக்கு இருக்குல்ல. இந்த 4 தான் 4 குஞ்சு ஆண் கோழி சேவல்.
5 பெண்கோழி, அதான் 5 பூதம். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி. அது தனி. இந்த 5 4 9. இந்த 9 ஒன்னாத்தான் இருக்கணும். சண்டை போட்டுச்சு, வெளியில இருக்கிற நரி வந்து சாப்பிட்டு போயிடும். நரி யாரு? மிஸ்டர் யமதர்மராஜா. யாரு சொல்றா? சிவபாக்கியர் சொல்ற. சாவநாது குஞ்சதஞ்சு தாய், அது தாய் கோடி, அந்த ஆன்மா தானே. இந்த உடம்பு தான் அந்த கூண்டு. சாவநாது குஞ்சதஞ்சு தாயதானவாறு போல் காயமான கூட்டிலே கலந்து சண்டை போட்டதே. இந்த 9 ஒன்னா இருந்தா யமன் வரமாட்டான். இந்த 9 சண்டை போட்டா நரி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. கோபமான கிடநரி. யமனுக்கு என்ன பேரு? கிழட்டு பையன். கூவமா எந்த காலமா இருக்கிறாங்க. கூவமான கிடநரி கூட்டிலே புகுந்த பின் சாவநாடு குஞ்சதஞ்சும் தாம் இறந்து போனவே. இறந்து போனதுக்கு அப்புறம் 5 பூதம் பிரிஞ்சிருச்சு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த 4 குஞ்சு எல்லாம் போயிடுச்சு. அதனால சண்டை போடாதே, இணைந்து வாழ், இயல்போடு வாழ். என்ன சார் அர்த்தம்? முக்கியமான செய்தி, பகல் நேரத்தில் தூங்காதே. இந்த குமாரன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? பகல் நேரத்தில் தூங்கவே மாட்டார். நான் அவருக்கு முன்னால படுத்து பகல்ல தூங்கிடுவேன். புரியுதா? அவர் தூங்கவே மாட்டார். பகல்ல தூங்காதே என்கிறார் சித்தர். அப்பதான் ராத்திரிக்கு தூக்க வரும். பகல்ல தூங்க கூடாது. பகல் உணவுக்கு பின்னாலே ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுக்கலாம். கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. சில பேர் கும்பகர்ண மாதிரி இந்த வயிறு அங்க போயிட்டு இங்க வரும். ஆளு கோலாரம்பூர்ல இருப்பான், வயிறு சிங்கப்பூருக்கு போயிட்டு வருவான். பாத்தீங்களா? அதெல்லாம் கூடாது. சில பேர் தூங்குற போது அதெல்லாம் நடக்கும். என்ன சொல்றார்? பகல் தூக்கம் கூடாது. பகல் உணவுக்கு பின்னால் அரை மணி நேரம் ஓய்வெடுக்கலாம். சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடி. இடையில தண்ணி குடிக்காதே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சமா குடி. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குடி. எவ்வளவு வைத்தியம்! கணவன் மனைவி பகல் நேரத்தில் சேரக்கூடாது. மனைவியோடு அதிகபட்சம் 15 நாளைக்கு ஒரு முறை சேரலாம். சித்தர் எழுதுற காலண்டர்ல ஒரு தேதி எழுதி குறிச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டாங்களா? சுவாமி சிவானந்தர் சொல்லுவாராம், போன மாசம் நானும் என் மனைவியை இணைந்த நாள், இந்த மாசம் அந்த தேதி வரணும். 1 மாதத்துக்கு 1 முறைதான் சேரலாம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுத்தமா இருக்கணும். தாய்கை சோறு, தங்கை எண்ணெய், தன் தலை மொட்டை, தனி படுக்கை நன்று. தாய்கை சோறு. அம்மா சோறு போட்டா பிரியமா சோறு போடுவாங்க. போடுவாங்க. நான் இட்லியோட 5 இட்லி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க. சமயக்காரன் சோறு போட்டா 4 இட்லியோட 5 இட்லி சாப்பிட்டா. புரியுதா? தாய்கை சோறு, தங்கை எண்ணெய். இந்த ரொம்ப பேர் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை. எங்க வீட்டு பிள்ளைகள் இருந்தாமா, நான் சொல்லி பார்த்தேன். என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் என்ன நல்ல தேவை. எனக்கு 80 வயசு ஆகுது. உலகம் பூரா சுத்திட்டு இருக்கேன். கடவுள் காப்பாற்றுறார். என்ன ஒருத்தன் கேட்பான், துணைக்கு யாரு வந்தா? துணைக்கு அம்பாள் பராசக்தி வர்றா. என்ன மனுஷன் துணையா அவ துணையா? நடந்துட்டு இருக்கு. தலைக்கு என்ன நல்ல தேய்க்கிறதே கிடையாது. முக்கியமான செய்தி, தனிப்படுக்கை மிக நன்று புரிஞ்சுக்கிற. உண்பதற்கு முன்னால் இறைவனுக்கு நன்றி கூறு. இந்த தண்ணி எடுத்து விழாவுவாங்க. புரியுதா? என்ன அர்த்தம்? கடவுளே சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. அந்த காலத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லது. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா கேடு. கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா இந்த இடத்தை அழுத்தும். அதனால சாப்பாடு கண்டவாக உள்ள போவாங்க. இந்த இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா அது வாட்டுக்கு 4 டன் உள்ள போயிடும். போற போது அது வாட்டுக்கு போயிடும். ராத்திரி படுக்கிற போது திரும்பி படுக்க முடியாது. இதெல்லாம் முக்கியம். சாப்பிடுற பொழுது அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிடும். ஐயம் விட்டு முன் சாட்சி போஜனம்னு பேரு கேள்விப்பட்டிருக்கா? திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ற பொழுது 4 கட்டி சாதம் எடுத்து இருக்கிற சாதுக்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திருச்செந்தூர் பெருமானுக்கு நைவேத்தியம்.
ஆமா, அதுக்கு பேரு சாட்சி போஜனம். சாட்சி வச்சு சாப்பிடணுமா? தாக்கமருக்கு ஒரு சாலையை வேறொரு சாட்சி பசியாரியை நீர் ஒரு சாஸ்திர படிக்கதி தூரனை தாக்க அமருக்கு ஒரு சாலையை. சண்டைக்கு போற பொழுது சாரப்பாம்பு மாதிரி ஓடி போயிடுறேன் தெரியுமா? நாகப்பாம்பு நின்று தாக்கும், சாரப்பாம்பு ஓடி போயிடும். சண்டைக்கு இவர் சாரப்பாம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடிடுவாங்க அர்த்தம். தாக்கமருக்கு ஒரு சாலையை வேறொரு சாட்சி பசியாரியை. திருப்புகழ் பாட்டு. சாட்சி வச்சு சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளு முன்னால உட்கார வச்சு இந்த பாத்தியா இதான் லட்டு தெரியுதா, இதுக்கு பேரு மைசூர் பாகு, கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாகு, ஆயிர பத்தா கடை, அவன் திட்டிக்கிட்டே இருப்பேன். அதனால அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. அடுத்தவனுக்கு கொடுத்து திருக்குறளுக்கு மேலையா ஒண்ணுக்கு எங்க வள்ளுவர் சொல்றாரு, தேவாமிர்தம் கிடைச்சாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு தன்னை சாப்பிடணும். அமுதமானாய் இருந்தாலும் விருந்து புறத்தகா தானுண்ட சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்த வெளியில வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது. சோறு போடு. எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய சட்டம் போட்டாங்க. நல்ல கிராமம். என்ன சட்டம் தெரியுமா? எல்லாரும் மத்தியானம் யாருக்காவது விருந்து சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும். விருந்து வரலைன்னா பரவாயில்ல, ஊரெல்லாம் அதை கடைபிடிக்கணும். ஒரு கஞ்சனுக்கு பிற்கால என்ன கஞ்சி வச்சுக்க 2 பேர். யாருக்கும் விருந்தெல்லாம் போடக்கூடாது. நம்ம என்ன பண்றது? கஞ்சன் 12:45 மணிக்கு கதவை திறப்பேன், வெளியே கழுத்தை மட்டும் நீட்டுவேன், சாப்பாடு தயாரிப்பேன். தெருவில் யாரும் போகாத நேரம் பார்த்து கப்புன்னு கதவை சாத்திட்டு போயிருப்பேன். இப்படியே நடந்துச்சு. ஒரு ஆள் பார்த்துட்டேன், இவன் ஒரு வழி. மறுநாள் அன்னைக்கு பக்கத்துல வந்து அந்த கதவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இவன் சாப்பிட பாருங்க, உள்ள நுழைஞ்சிட்டேன். அது தயார். அப்புறம் சரட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். மாட்டிக்கிட்டேன். நேர வந்தான் சாப்பிடுற டேபிள்ல வந்து உட்கார்ந்துச்சேன். இங்க புருஷனுக்கு கொண்டாட்டியும் கோபம் தாங்கற. உள்ள குட்டிட்டு போயிட்டா கணவன். அறிவு கட்ட மனுஷன். ஆளை பார்த்து சொல்ல வேண்டாம், நான் என்னத்தை கண்டேன், அவன் கீழே உட்கார்ந்து இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும். இப்ப என்ன பண்றது? கொண்டாட்டி அட்வைஸ் ஒண்ணு செய். என்ன? நீ என்ன அடிக்கிறாப்புல அடி. நிஜமா அடிக்கிறாரு. அடிக்கிறாப்புல அடி. நான் அடறாப்புல அடறேன். இவன் போயிருவேன். சண்டை போட்டா போயிருவேன். சரி, கொண்டாட்டி முதுகுல கைய வச்சா அடிக்கிறேன். அடி கூட எங்கே விழுதான்? இவன் கையில தான் விழுது. அந்த பொண்ணு ஒன்னு அழுது. வெளியே வந்து பார்த்தா அந்த ஆள் போயிட்டு, அப்பாடா கதவு கொச்சிய போடுது. கதவு திறந்து கிடக்கு. கதவை தாழ்பால் போட்டாச்சு. 2 டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட போகுது. அப்போ அந்த பெண்டாட்டி கேட்ட, இவன் என்ன சொன்னா, நான் எப்படி அடிக்காம அடிச்சேன் பார்த்தியா? அவ சொன்னா, நான் எப்படி அழாம அழுதேன் பார்த்தீங்களா? அவன் கீழே இருந்து வந்த, நான் எப்படி போகாம இருந்தேன் பார்த்தீங்களா? கீழே உட்காந்துட்டான். எப்படி இருக்கு? இதுதான் கதை. விருந்து இப்படி பண்ணக்கூடாது. விருந்து புலத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டற்பாற்றன்று. உணவுல இனிப்பையும் உப்பையும் குறை, அதிகாரத்தை குறை. சில பேர் வீட்டுல சாப்பிட்டா கண்ணுல தண்ணி வந்துடும். பாத்தீங்களா? மிளகாய் அரைச்சி தீட்டி இருப்பாங்க. அதுக்கு நம்ம தானே கிடைச்சா? கூடாது. கீரை சாப்பிடு, காய்கறி சாப்பிடு. சாதத்துக்கு காய்கறி தொட்டு சாப்பிடாது, காய்கறிகளுக்கு சாதம் தொட்டு சாப்பிடு. புரியுதா? காய்கறிகள் தான் அதிகமா இருக்கணும். கிழங்கு கூடாது, உருளைக்கிழங்கு கூடவே கூடாது. கருணைக்கிழங்கு மட்டும் நன்று. கருணைக்கிழங்கு நல்லா சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பகாத்து. நம்ம சக்கை போட்டு போட்டோம். உருளைக்கிழங்கு இல்லைன்னா சாப்பாடு இறங்க மாட்டேங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கொடுக்காம என்ன செய்யறது? அப்பளம் ஊறுகாய் கூடாது.
ஐயோ சார் நாங்க என்னதான் பண்ணுவோம், உப்பு என்ன ஆகும், பிரஷர் கூடும், டாக்டர்கிட்ட போய் பிபி பார்க்கணும். சரி, தூதுவடை ரசம், பிரண்டை துவையல், கரிசலாங்கண்ணி துவையல், இஞ்சி கறிவேப்பலை, புதினா, அகத்திக்கீரை, பாகற்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், கைக்குத்தல் அரிசி, நன்று. இவ்வளவு சாப்பிடலாம். அகத்திக்கீரை பாகற்காய் சாப்பிடுங்க, சுகர் உங்க தெருவுக்கே வராது, நல்லா இருக்கும். நான் நிறைய சாப்பிடுறேன் பாகற்காய், அவ்வளவு சாப்பிடுறேன். சாதத்துல கொஞ்சம் நெய் விடுவேன், பாகற்காய் எடுத்து போட்டு அப்படி சாப்பிடுறேன், நல்லது. வயிற்றுக்கு கசப்பு, உடம்புக்கு இனிப்பு, நாக்குக்கு இனிப்பு, உடம்புக்கு கசப்பு, அவ்வளவுதான். ஆவியில வேக வைக்கப்பட்ட உணவு நன்று. இந்த பொரித்தல், ஐயோ இந்த எண்ணெயை போட்டு பொரிக்கிற பாருங்க, அது நமக்கு வினை. இன்னொன்னு, இந்த ஸ்டாக்கு வச்சு சாப்பிடுறேன் பாருங்க, மன்னிச்சு கொடுத்து பிரிட்ஜில் வச்சு இயர் எழுதியிருக்கேன் 1999. நான் அரண்டே போனேன். 2022 23 வருஷமா வச்சிருக்காங்களா நமக்கு. சில இடங்கள்ல பருப்பை வேக வச்சு பிரிட்ஜில் வச்சிருந்தது 3 மாதத்துக்கு பயன்படுத்துறேன். சாப்பிடுற பையன் டாக்டர் வீட்டில் குடியிருக்க வேண்டியேன் நினைப்பட வச்சிருந்தேன். புரியுதா? பழைய வீட்டில் பண்றாங்க கூடாது. எங்க வீட்டுல எல்லாம் எப்படி தெரியுமில்ல, கூடுமான வரைக்கும் ஃப்ரிட்ஜ் கிளீனா இருக்கும். தயிர் வைப்போம், மற்ற அன்னைக்கு யாரும் வந்தா கூட கேட்டுருவோம். அன்னைக்கு அதுக்கு தகுந்தாப்புலதான் சமையல் நடக்கும். இல்லைன்னா திரும்ப சமைச்சிட்டு போறோம், உட்கார சொல்லிட்டு போறோம். இவ்வளதையும் வச்சு பிரிஞ்சு நிறைய இருந்து அது மறுநாளைக்கு சாப்பிட்டு 3வது நாளைக்கு சாப்பிட்டு கைலாஷ் யாத்திரை போனோம். போன பொழுது ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல மாட்டிட்டோம். அவங்க இங்க அது மலை பிரதேசம். அவங்க அப்பவே தோண்டி எடுத்து காலிஃபிளவர், அப்பவே தோண்டி வெங்காயம், பூரி அருமையாக கொடுத்தாங்க, ஃப்ரெஷ். அங்க அப்படி சாப்பிட்டதே இல்லை. காலிஃபிளவர் நம்ம அப்படியே சாப்பிட்றோம். கடைக்காரன் வாங்கி 1 வாரம் வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சமையல் பண்ணி சமைச்சத 1 வாரம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறோம். பூரா போயிடும். முக்கியம், பழம்பொருள் போற்றல் மின் எழுதி போடணும் எல்லா இடத்துலையும். திருமூலர் திருமந்திரம், பழம்பொருள் போற்றல் மின். பழைய பொருளை சாப்பிடாதே, பழங்கள் நன்று. முக்கியமான செய்தி, ராத்திரி தூங்குற போது, நேரம் இல்லை முடிக்கணும், ராத்திரி தூங்குற பொழுது நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ 2 கால் பாதத்திலையும் தடவி மசாஜ் பண்ணிட்டு தூங்கு, நல்ல தூக்கம் வரும். இந்த உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் உன்னுடைய பாதம். அதுக்குத்தான் பாத யாத்திரை போறது. அக்யூப்ரெஷர் சொல்றாங்கல்ல, அதை பிரஸ் பண்ணா எல்லா உறுப்பும் நல்லா இருக்கும். ராத்திரிக்கு என்ன செய்யணும்? பெட்டு அழுக்கா போயிருமே, அப்ப நீ அழுக்கா போற, நான் என்ன பண்றது? போனா பெட்டு அழுக்கா போகணும்னா ஒரு பாய வைக்கிறியா? நான் தான்ப்பா பண்றேன். நல்ல மெத்த ஒரு பழைய பாய் வச்சிருக்கேன். என் கால் படுற இடத்துல பாய விரிச்சிருவேன். ராத்திரிக்கு நல்லா தேய்ச்சிட்டு பாயில கால் வச்சு போடுவேன். காலையில எந்திரிச்சு பாயை சுத்தி வச்சுட்டு போறோம். என்ன நமக்கு மிஞ்சியா? நீங்க ஒழுங்கா இருந்தா டாக்டர்கிட்ட போக வேண்டாம். உணவே மருந்து. நாம் கூடுமான வரைக்கும் அலோபதிகள் சாப்பிட மாட்டேன். இந்த கொரோனா வந்த பொழுது என்ன மாட்டிட்டாங்க. தெரியாதனமா 5 நாள் அவன் சொன்னதையெல்லாம் சாப்பிட்டேன். வேற வழி இல்லை, வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கிட்டேன். வேற வழி இல்லை, நான் என்ன பண்றது? அதுதான் சரி. வைத்தியனுக்கு கொடுக்காதே, அது அப்பவே சொல்லிட்டேன். முக்கியமான செய்தி, தொப்பு உள்ள எண்ணெயை கொடுத்து அது தூங்குற கொஞ்ச நேரம் மல்லாக்கப்படுத்துவோம். எண்ணெயை 4 சொட்டு ரொம்ப நல்லது. அம்மா வயிற்றிலிருந்து நமக்கு சாப்பாடு அது வழியா அம்மா வந்தது. இப்போதைக்கு டெம்பரரியா அடைச்சு விட்டாங்க, அப்படித்தானே. அதுல ஊத்துனா வியாதி வராது. சிறுநீர் கழித்ததும் அந்த இடத்தை கழுவ வேண்டும். சோம்பேறித்தனப்படக்கூடாது.
எல்லாம் இறையருள் என்ற சிந்தனை வேண்டும். தீய சிந்தனை வந்தால் வரும். இந்த மனசு கெட்ட மனசு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோம். அப்போல்லாம் கடவுளே என்னை காப்பாத்து, நான் ஏன் இப்படி தப்பா நினைக்கிறேன், ஐயோ இந்த பொண்ணை பார்த்து இப்படி நினைக்கிறனே, இந்த ஆளை பார்த்து இப்படி நினைக்கிறனே, இந்த பணத்தை பார்த்து இப்படி பொறாமப்படுறனே, கடவுளே என்ன நீ மாற்ற மாட்டியான்னு அழு. இதெல்லாம் வரும், தப்பு இல்லை. உன்னை நீ திருத்திக்கும். போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை என்று கண்ணதாசன் பார்த்தார். மனசு அடக்கு திரும்பி கொண்டான். அச்சம், ஆசை, கோபம் மூணும் ஆயுளை குறைக்கும். பயப்படாதே, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம், கடவுள் எங்கூட இருக்க. அப்புறம் எனக்கு என்ன பயம்? அச்சம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. மனோவியாதிக்காரங்க ரொம்ப பேருக்கு பயமா இருக்கும். எனக்கு பயமா இருக்கு, அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், ஒரு விளக்கமா இருக்கு, அதை பார்த்தா பயம். இந்த பயத்தை செய்யும். கடவுள் காலில் விழுந்து அழ வேண்டும். மூச்சை இழுத்து விடு. தூங்குற போது இடது பக்கம் கீழே வச்சு வலது பக்கம் மேல வச்சு படுங்க. மூச்சு வலது மூக்கிலே ஓடட்டும். வியாதி கிருமிகள் வராது. சில பேர் குனிஞ்சு நடப்பான், சில பேர் நடக்க முடியாது, கஷ்டப்படுவான். 3 மருந்து பயன்படுத்து. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்பவர், கோலை ஊன்றி புரிந்து நடப்பினும் கோலை வீசி குலாவி நடப்பரே. காலையில இஞ்சி, வெறும் வயிற்றுல தேன்ல போட்ட இஞ்சி சாப்பிடுவோம். வீட்டுல எப்பவும் நல்ல தேன் வரும். தேனுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. தேன் நல்ல தேன். எங்க ஊர் பக்கம் நாமக்கல்ல கொல்லிமலை தேன் விற்பான். 1 லிட்டர் 800 ரூபா. நல்லது. இந்த டாக்டருக்கு கொடுக்கிறமே ஃபீஸ், அது அப்படியே இது நல்லது இல்லையா? வலிக்க வலிக்க கஷ்டப்பட்டு ஊசி குத்துறாரு, தேங்க்யூன்னு பணத்தை கொடுத்துக்கிறாரு. வரமா இல்லையா? அந்த குத்து குத்துறாரு. என்ன பண்றது? தேன், கொல்லிமலை தேன் நான் வச்சிருக்கேம்மா. இஞ்சியை வாங்கி அதுல உள்ள போட்டு நல்ல ஊற போட்டு சாப்பிடும். பசிக்கும், நல்லா பசிக்கும். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் ஏது கடி. குதம்பாய் தேங்காய் பால் ஏது கடி. அது என்ன மாங்காய் பால்? மனை என்ன? இந்த உடம்புல இந்த இடம் தான் மனை. இந்த இடத்துல வரக்கூடிய அற்புதமான அமுதம் இருக்கே, அதான் மாங்காய் பால். அதை சாப்பிட்டு இருக்கவனுக்கு நீ கொடுக்கிற தேங்காய் பால் எல்லாம் என்னத்துக்கு? சித்தர்கள், அந்த ஞானிகள் இங்க இருந்து ஒரு அமுதம் சொட்டும், அதை போய் உடம்புல மூலாதாரத்துல பாயும். 72,000 நாடிகளில் சேரும், உடம்பு அடியாது. புரியுதா? பட்டணத்து சுவாமி மாதிரி வாழ்ந்தால் உடம்பை சிவலிங்கமாக்கலாம் சித்தர்கள் சொல்றாங்க. இறந்ததுக்கு அப்புறம் உடம்பு என்னாகும்? சிவலிங்கமா மாறி போயிடும். ஊரின் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரின் சதமல்ல, பெண்டில் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல. சதமல்ல நிக்காது. தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சியே கம்பனே. இது ஒண்ணு நிக்காது, எல்லாம் ஓடி போயிடும். மெய் என்பது பொய், இறப்புதான் மெய், இருப்பது பொய், போவது மெய். மனசுல வச்சுக்கோ. கடவுட்டு போய் காக்க விடு. கல்லா பிழையும், கருதா பிழையும், கசித்துருகி நில்லா பிழையும், நினையா பிழையும், நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும், துதியா பிழையும், தொழா பிழையும், எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. பட்டணத்து சாமி ஊரெல்லாம் சுத்தினார். கையில ஒரு கரும்பை தூக்கிட்டு சுத்தினார். பேய் கரும்பு. எந்த இடத்திலே பேய் கரும்பு தித்திக்குமோ அங்கேதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். பேய் கரும்பு கசக்கும். பேய் வெள்ளரிக்கா கசக்கும். பேய் கரும்பு கசக்கும். தூக்கிட்டு போற ஒவ்வொரு ஊர்லையும் போய் கடிச்சு பார்க்கிறார், கசக்குது. மதுரைக்கு போய் கடிச்சு எடுத்தார், கசக்குது. திருவையாற்றுக்கு போனார், கசக்குது. அப்பா என்ன வச்சு எரிச்சு பூமி எல்லாம் வெப்பமா போச்சு. புகை ஏறி வானம் புகையா போச்சு. பெற்று தாய்மார் இழைத்து விட்ட
விட்டார்கள். என்னை உண்டாக்கி உண்டாக்கி பெருமாள் ஓய்வில்லாம போயிட்டார். நடந்து நடந்து என் காது அழுத்து போச்சு. இனிமேலாவது உன் திருவடியில் சேர்த்துக்கொள். மண்ணும் தனலார வானும் புகையார எண்ணறிய தாய்மார் இடைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. இருப்பையூர்வாள் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல்கா. இன்னொரு தாய் வயிற்றுல போகக்கூடாது. திருவத்தியூருக்கு போயிட்டார் மெட்ராஸ். திருவத்தியூர் கடற்கரை. அங்க போய் கரும்பை கடிச்சு இழுத்தார் இனிக்கு. ஆகா பேய் கரும்பை இனிக்குது. இதான் நமக்கு இடம். பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறாங்க. என்ன விளையாட்டை சேர்த்துக்கிறீங்களா? தாத்தா உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். சித்தர் எல்லாம் தெரியும். இந்த இடத்துல போட்டு என்ன மூடினா அந்த இடத்துல எந்திரிச்சு வருவேன். நிஜமா? ஆமா. உள்ள புளிய தோண்டினாங்க. ஒரு பெரிய சார் வச்சு மூடனா நிமிந்து பார்த்தா சாமி அங்க நிற்கிறார். அருமையான விளையாட்டு. எங்களால இதெல்லாம் முடியாது. ராத்திரி 8 மணி வரைக்கும் குழந்தையோட குழந்தையா விளையாடினார். மனசளவில் நீ குழந்தையாக மாறினால் தான் கடவுளை சென்று அடைய முடியும். குழந்தைக்கு கண்டங்க கூட கிடையாது. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது மாதிரி ராத்திரி ஆச்சு. எல்லா பையனும் வீட்டுக்கு போகணும். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. இந்த புளிய தோண்டி என்ன புதைச்சிட்டு போங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? புதை கழுத்து மட்டும் வெளியே இருக்கு. சரி, குளிய தோண்டனா சாமி உள்ள போனார். மண்ணை ரொப்பினா சாமி இதுக்கு மேல வெளியில இருக்கு. மற்றது பூரா பண்ணு கொண்டே இருக்கு. எல்லா பையனும் போயிட்டான். ராத்திரி 8:30 ஆச்சு. ஒருமைய வந்தான். சாமி என்னடா உனக்கு பசிக்கும் இல்ல? சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். எங்க அம்மா கொடுத்த சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறியா? ஊட்டு. 3 வாய் ஊட்டுனான். பார்த்தான். உனக்கும் முடிஞ்சு போச்சு, எனக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என் முன்னால படுத்தான். தூங்கு. தூங்கிட்டான். காலையில அந்த பக்கம் போறவங்க பாக்குறாங்க ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி. சிவலிங்கம் யாரு? பட்டினத்தார். நந்தி யாரு? அந்த பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிமுறை பாடிடும் பாமாலைகள் திருவற்றி ஊர் மேவி வாழ்குமர நாயகா சிறுவரை முழக்கி அருளே. சிறியனேன் ஆனவர் இருப்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. சித்தர்கள் சொன்னபடி வாழ்ந்தால் உடம்பை சிவலிங்கமாக்கலாம். இதான் முடியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்திருக்கோம். அந்த பேப்பர்ல 71 மூலிகைகள் இருக்கு. யார்கிட்டயாவது பேப்பர் இல்லைன்னா இங்க வாங்கிக்கலாம். சுரேஷ்குமார்னு ஒருத்தர், அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் இருக்கா? எல்லாத்தையும் பேப்பர் இருக்குல்ல? நான் வேகமா சொல்றேன். 71 மூலிகை வீட்டுல போய் யோசிக்க. இந்த முக்கியமானது கரிசலாங்கண்ணி ஒண்ணு சொல்றேன். அதுல வெள்ளப்பூ, மஞ்சப்பூ 2 இருக்கு. வெள்ளப்பூ உள்ளது தைலம் தேய்க்கலாம். தைலம் தேய்ச்சா கண்ணு நல்லா இருக்கும், கண் பார்வை கிடைக்கும், கல்லீரல் ஒழுங்கா இருக்கும். வெள்ளப்பூ தைலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்கிறீங்களா? கரிசலாங்கண்ணிய வாங்குங்க, உட்கார்ந்து இடிங்க. கஷ்டம் தான். இடிச்சு சாறு குடிங்க. சாறு வச்சுக்கிடுங்க. சாருக்கு சமமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுங்க. கடையில போய் வெண்கோஷ்டம்னு ஒரு பேர் விற்கிறாங்க. தமிழ் மருந்து கடையில. சிங்கப்பூர்ல எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல தமிழ் மருந்து கடை வெண்கோஷ்டம். இவ்வளவு நீளமா வெள்ளையா இருக்கும். அதை பால் விட்டு அரைக்கும். அரைச்சிட்டு இந்த 3ஐயும் கலங்க. எந்த 3? கரிசலாங்கண்ணி சாறு, எண்ணெய், வெண்கோஷ்டம் நல்லா கலந்து அப்படியே கையினால கூட கலக்கலாம், தப்பு இல்லை. அடுப்புல வைக்கணும். ஒரே சீரா அடுப்பெரிக்கணும். வேகமா இருக்கிறார். 2.5 மணி நேரம் இந்த தண்ணி பூரா போயிடும். எண்ணெய் பொங்கிக்கிட்டு வரும். இன்னும் கொஞ்சம் முக்கியம் கறி போயிடும். உடனே எடுத்துடணும். எடுத்து ஆற வைக்கணும். தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சும்மா குற்றாலத்தில் குளிச்சா
நல்லா பசிக்கும், உடம்பு குழுகுழுன்னு இருக்கும், நினைவாற்றல் கூடும். நான் ரொம்ப நாள் தயார் பண்ணினேன், எங்க சித்தப்பா சொல்லி தயார் பண்ணினேன். அவர் அந்த மாதிரி தேய்ச்சது கரிசலாங்கண்ணி தைலம். மஞ்சப்பூ எடுத்தா ரொம்ப விசேஷம். மஞ்சப்பூ விலை ஜாஸ்தி, வெள்ளப்பூ விலை கொஞ்சம் குறைச்ச. மஞ்சப்பூ பெரும்பகுதி கிடைக்காது. மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி சாப்பிடணும். கையில கிடைச்சது ஆடு குழந்தைகிற மாதிரி சாப்பிடணும், வியாதியே வராது. 3 ஞானப்பச்சிலை, தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி என்பது தண்ணி, தூதுவளை என்பது நெருப்பு, முசுமுசுக்கை என்பது காற்று. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. இந்த 3ஐயும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கரிசலாங்கண்ணி கல்லீரலுக்கு நன்று, மஞ்சள் காமாலை வராது. பொன்னாங்கண்ணி உடம்பு பொன்னாம் காண்டி, அதாவது உடம்பு பொன்னாகும். தங்க பஸ்பம் சாப்பிடுவாரு. இந்த சாமியார்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்து மடாதிபதிகள் தங்க பஸ்பம் சாப்பிட்டு சும்மா குழுகுழுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட கூடாது. சாமியாரு தங்க பஸ்பம் சாப்பிட்டாருன்னா 4 மாமியார் வந்துருவாங்க. கூடாது கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 கவளம் சோறு தான் சாப்பிடணும். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி 3 கவளம் தான் சாப்பிடுவார். அதுல வேற ஏகாதசிக்கு பட்டினி, துவாதசிக்கு பட்டினி, அதுக்கு பட்டினி, இதுக்கு பட்டினி, பாதி நாள் பட்டினி. சன்னியாசி ஒல்லியாத்தான் இருப்பான், குழந்தை கொடுகொடுன்னு இருக்கணும். சன்னியாசி ஒல்லியாத்தான் இருப்பான். சன்னியாசி கொடுகொடுன்னு இருந்தாருன்னா அவர் சன்னியாசி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தங்க வஸ்திரம் மாதிரி உடம்பை பொன்னாக்கும். செம்பருத்தி கோயில்ல பாத்திரம் வைக்கிறோம்ல, பச்சையா சாப்பிடுங்க, அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது, சுகருக்கு நல்லது. செம்பருத்தி பூ எத்தனை இடத்துல இருக்கு, சாமிக்கு வச்சுட்டு உடனே சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. நித்திய கல்யாணின்னு ஒரு பூ கேன்சருக்கு பெரிய மருந்து, சர்க்கரை நோய்க்கு மருந்து. முடக்கத்தான், முடக்கு அறுத்தான், ஊர்ல முடக்கத்தான் தெரியுமா? அதை வாங்கி பொடி பண்ணுவாங்க. கீரையை சாப்பிடணும், பொடியதியா பொடி பண்ணி சாப்பிடுங்க. அந்த பொடியை தேன்ல கலக்கி சாப்பிடலாம், வாயில போட்டு வெந்நீர் விடலாம், அல்லது மோர்ல கலக்கி சாப்பிடலாம். மோர் ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்கன்னா இந்த மூட்டு வலி வராது. இந்த முழங்கால் வலி தானே எல்லாருக்கும் இருக்கு. சார் ஏரியில மலையில இறக்குற போது காது தடுமாறுது. இந்த வெயிட்ட இந்த முழங்கால் தாங்க மாட்டேங்குது. அதுக்கு என்னமோ பெயின்னு பேர் வைக்கிறாங்க. புரியுது அவர்களுக்கெல்லாம்? அது தீரணும்னா ஒரே வழி, இந்த முடக்கறுத்தான் முட்டி வலி தீர்க்கும். புதினா நல்ல கடிச்சு சாப்பிடணும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். கருவேப்பிலைய எண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சா தலைமுடி கருகருன்னு வளரும். என்னென்னமோ வாங்கி தேய்க்கிறோம் பாத்தீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் மருந்து விட்டேன், நரைமுடி கருக்கும் தைலம். இவன் பணத்தை கொடுத்து வாங்கி தேய்ச்சிட்டேன், உள்ள முடியும் போயிடுச்சு, பொட்டதாயிடுச்சு. அவன்கிட்ட போய் கேட்டேன், நான் என்ன சொன்னேன்? நரைமுடி கருக்கும்னே. அடுத்த பிறவியில கருப்பாத்திரம் பாவி பயிர எந்த பிறவின்னு சொல்லாம விட்டுலையே. அதான் ஒண்ணு வேண்டாம். கருவேப்பலை தலைமுடி வளரும், இரும்பு சத்து, இதய நோக்கி மருந்து. கருவேலம் பட்டை பல்லு வளர்க்கினா பல்லுக்கு நன்று, ரத்தத்தை தூய்மையாகும். முருங்கை இலை, முருங்கை மரம் அற்புதமானது, நம்ம வேஸ்ட் பண்றோம். பிரம்ம விருட்சம்னு பேரு. நான் சொன்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? வீட்டுல கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அந்த ஆம்பளைக்கு ஆண்மை இல்லையா, முருங்கைக்கீரையை கொடுங்க, 1 வருஷம் கொடுங்க, 4 பிள்ளை பிறக்கும். ஆண்டு 1 போனால் ஆண்டு 2 தோன்றும். முருங்கை இலை பிரம்ம விருட்சம்னு பேர். பிரம்மா பண்ற காரியத்தை இது பண்ணும், எல்லா ரோகங்களும் தீர்க்கும். முருங்கை, முருகன் கை என்பதுதான் முருங்கை. முருகன் கை எவ்வளவு சிறப்போ முருங்கை அவ்வளவு காரியம் பண்ணுமா. அத்தி இலை துவர்ப்பா இருக்கும், வைத்து பொண்ணை ஆற்றும், மலச்சிக்கலுக்கு நல்லது. வேப்பம் பட்டை, வேம்பே பெரிய மருந்து. வேப்பம் கொழுந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, குடல் புழு கூட ஊருக்கு. கீவா ஜெகநாதன் சாப்பிடுவார். வேப்பம் கொழுந்து எடுத்து பச்சை, அது கசப்பா இருக்கும்,
பரவாயில்ல சாப்பிடுவார். நாள்பட்ட தோல் நோக்கி வருது. பன்னீர் இலை கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சி. அரச விதை ஆலம் விதை மனத்து தன்மையை மாற்றும். அரச மரத்து விதை, ஆன மரத்து விதை ரெண்டு. மருதப்பட்டை இதய நோய்க்கு மருந்து. அஸ்வகந்தான் ஒரு மூலிகை, குதிரையினுடைய பலத்தை கொடுக்கும். குதிரை எவ்வளவு வேகமா போகுது, முதுகுல துருத்திவிட்டாங்க. தேன் தோல் நோய் மாறும், செரிமானம் கூடும். நன்னாரி சர்பத்தை நாங்க சாப்பிடுவோம், குளிர்ச்சியா இருக்கும். சிறுநீரக எரிச்சலை மாற்றும். வெட்டிவே சிறுநீர் தாரை பலமடையும். சிறுநீர் போகல, எரியுது, முடியல, கஷ்டமா இருக்கு, போறாமல இருக்கு, போக மாட்டேங்குது. நன்னி நிறைய தண்ணி குடிக்கும். நன்னாரி சாப்பிடுங்க, வெட்டிவேல் போட்டு சாப்பிடுங்க. வெட்டிவேல் தண்ணியில போட்டு சாப்பிடணும், அருமையான மருந்து. நான் சில ஊர்களுக்கு போற பொழுது நமக்கு ஒரு மாலை போடுவாங்க, அந்த வெட்டிவேல் மாலை எடுத்துக்கிட்டு வந்து தண்ணிகளை போட்டணும், நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. வெட்டிவேல். கடுக்காய் வயிற்று அடுக்கையெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுரும். திரிவலான்னு ஒண்ணு நிற்கிறான், தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் மூணும் சேர்ந்தது திரிவலா. வயிற்று கழிவெல்லாம் போடும். துளசி மிகப்பெரிய மருந்து. இதய நோய், உடல் நோய், சிறுநீரகம் அவ்வளவும் போகும். ஆஸ்துமா, சிறுநீரகத்து நோய் போகும், ஆஸ்துமா போகும். துளசி வந்து அவ்வளவு. துளசியும் வில்வமும் பெரிய மருந்து. பெருமாள் தண்ணீர குளிர்ச்சியா படுத்துக்கிறார், உஷ்ணமான துளசி. சிவபெருமான் நெருப்புல நின்று ஆடுவார், அவருக்கு குளிர்ச்சியான வில்வம். வில்வமும் துளசியும் பெரிய மருந்து. துளசி சாப்பிட்டால் இதயத்துக்கு நன்று, உடல் நன்றாக இருக்கும். இஞ்சி கட்டாயமா வரும், தினம் சாப்பிடணும். உடல் பலம், ஜீரணம், ரத்த சுத்தி. சுக்கு, இஞ்சி, காஞ்ச இஞ்சி, சுக்கு. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பாத்தியாரு, காஞ்ச இஞ்சி, சுக்கு, கடல் தண்ணீர், உப்பு. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இஞ்சிய காய போட்டா அது சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. சுக்கு அவ்வளவு நல்லது உடம்புக்கு. சுக்கு வாயு தொல்லையாகும். கேஸ் ட்ரபிள் சொல்றாங்கல்ல, வயிற்றுல இங்க அடைக்குது, அங்க அடைக்குது, சார் குளிர்ச்சியா புடிச்சிருச்சுங்க. நீ உருளைக்கிழங்காக சாப்பிட்டா பிடிக்காம என்ன செய்ய? ஏங்க அதுக்கு ஒரே மருந்து சுக்கு. வில்வம் புரியாத நோய்களுக்கு எல்லாம் மருந்து. காரணம் கண்டுபிடிக்க முடியலையா, வில்வம் சாப்பிடு. தாமரை இதய கமலத்துக்கு நன்று. அருகம்புல், அருகம்புல்ல கொண்டாந்து அரைச்சி அப்படியே தண்ணியில கலந்து சாப்பிடுவாங்க. புரதச்சத்து, புரட்டீன், ரத்த சுத்தி. ஓரிதழ் தாமரை ஆண்களுக்கு மகடு நீங்கி விந்து பெருகும். நாயுருவி புதனுக்குரியது, அறிவு கொடுக்கும். அடுத்தது யானை நெருஞ்சி. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது, அதுக்காகத்தான் எழுதி வைக்கிறது. இதெல்லாம் சித்தர்கள் எழுதியிருக்காங்க. எங்கெங்கயோ இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன், தெரிஞ்ச வரைக்கும். சிறுநீரக கல் கரையும். ரொம்ப பேர் சிறுநீரகத்துல கலந்துருக்கு, சாரிங்க வலிக்குது, கஷ்டப்படுறது, வெளியே வராது. அதுக்கு என்னமோ மருந்து கொடுத்து கஷ்டப்பட்டு நிறைய தண்ணியை குடிக்க சொல்லி அந்த டாக்டர் யூரின் போய்கிட்டே இருக்கும். ஒரு வழியா போனா உண்டு, இல்லைன்னா அதுக்கு வைத்தியம் வேற இருக்கு. சிறுநீரக கல் கரையும். யானை நெருஞ்சி. பெண்களின் வெள்ளை போக்கு மாறும். கவனி அரிசி ரொம்ப நன்று. கவனி அரிசி இனிப்பு போட்டு சாப்பிடுறீங்க. வீட்டில் என்ன செய்யறோம், கவனி அரிசி வாங்கி அதை வேக வச்சு அதுல சர்க்கரை போட்டு நெய் விட்டு எல்லாம் அருமையா சாப்பிடணும். அதை விட நல்லது அதை அப்படியே வேக வச்சு தண்ணியில போட்டு அதை அப்படியே கொடன்னு சாப்பிடணும். இந்த இனிப்பு சேர்க்க செட்டிநாட்டுல கவனி அரிசி எல்லா வீட்லையும் வச்சிருப்பாங்க. அதுவும் அலோஸ்டாலி வந்தா கவனி அரிசி மொத்தமா வாங்கிட்டு போயிடுவாங்க. மலேசியான்னா கவனி அரிசி தான் வாங்கணும். அப்படி கைக்குத்தல் அரிசி, அது புரோட்டீன் சத்து. தினை மாவு, முருகப்பெருமானுக்கு வள்ளி நாச்சியார் கொடுத்தது தேனும் தினை மாவும். தினை மாவு நோய் தடுப்பு, உடல் பலம். கொள்ளு கொழுப்பை குறைக்கும். நல்ல ஆள் குண்டா இருப்பான்ல, ஒரு வருஷம் கொள்ளு சாப்பிட சொல்லுங்க,
இந்த நம்ம சுண்டல் சாப்பிடுறோம்ல, கொள்ளை அவிக்கலாம், அவிச்சு சாப்பிட சொல்லுங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு, உடம்பு ஒழுங்க ஒல்லியாயிடும். கொள்ளு இந்த குதிரை சாப்பிடுறது, உளுந்து போன உடம்ப கூட காப்பாற்றும். அதுக்காக கல்யாணம் பண்ண உடனே மாப்பிள்ளைக்கு வடை பண்ணி போடுறது, உளுந்தம் களி பண்ணி போடுறது. ஏன்? அவன் ஆண்மை இல்லாட்டாலும் ஆண்மை உள்ளவனா மாறிடுவான். உளுந்து அந்த வேலை பார்க்கும். ஆண்மை கூடும், உளுந்து போன உடம்பையும் காப்பாற்றும். பாசி பயிறு குளிர்ச்சி, உடல் நலம். துவரம் பருப்பு புரட்டி, கோதுமை பசி அடங்கும். சோறு சாப்பிட்டா கூட பசி அடங்காது. கோதுமை 4 சப்பாத்தி போடுங்க, கம்முன்னு 1000 பயிர். மூளைக்கு ரத்தம் போறதை விட ஜீரணத்துக்கு ரத்தம் அதிகமா போகும். மெட்ராஸ் டயலா காலேஜில் பரீட்சை நேரத்தில் ராத்திரி சப்பாத்தி பூரி போட மாட்டேன். போட்டா என்ன ஆகணும்? இவங்க 6 சப்பாத்தியை சாப்பிட்டு படிக்க உட்கார்ந்தான்னா அப்படியே சாய்தான் தூக்கிடுவேன். பாருங்க, பொங்கல், சப்பாத்தி, பூரி, வயிறு முட்டை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். ஆபீஸுக்கு போனா நல்ல தூக்கம் வரும். தினம் 4 மணி நேரம் தூங்கினா அன்னைக்கு ஆபீஸ்ல 6 மணி நேரமும் தூங்குறேன். அதான் அதுக்கு ஒரு மருந்தம். கோதுமை நீர்முள்ளி, அதை சாப்பிட்டா சிறுநீரகத்துக்கு நல்லது. சிறுநீரை வெளித்தள்ளும். புங்கை மரம் தோல் நோய், சர்க்கரை நோய் போகும். கல் தாமரை பெண்களுடைய வெள்ளைப்போக்கு அகலும். நந்தியாவட்டை கண்ணுக்கு பெரிய மருந்து. நந்தியாவட்டை கண்ணுக்கு அவ்வளவு பெரிய மருந்து. வேலிப்பருத்தி ஆஸ்துமா அகலும். பச்சரிசி கொஞ்சம் வெப்பம், ஜீரண சக்தியை கூட்டும். கொய்யா பழம் பல்லுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, வைட்டமின் சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால கயாவுக்கு போற பொழுது கொய்யா பழத்தை கதை சொல்லவா, கொய்யா பழத்தை விட்டுட்டேன். கயாவில் சத்தியம் பண்ணி கொடுத்து பரங்கிக்காயும் சாப்பிடுவேன். பரங்கிக்காய் அவர் சொன்னார், உனக்கு எது பிடிக்குமோ அதை. என் கூட வந்தவர் வேப்ப பழத்தை விட்டார். வேப்ப பழத்தை சாப்பிட நமக்கு புத்தி கிடையாது. நான் அவர் சொன்னபடி கொய்யா பழத்தை விட்டுட்டேன், பரங்கிக்காய் விட்டுட்டேன். விட்டுட்டு வர்றேன். ஒரு ஆளு எனக்கு ஒரு பைய கொண்டாந்து, ஐயா சாப்பிடுங்க. திறந்து பார்த்தா 4 கொய்யா பழம். திட்டம் போட்டு கொடுத்தேன். என்ன பண்றது? கூடாது, சாப்பிடக்கூடாது. கொய்யா பழம் நல்லது, பல்லுக்கு எலும்புக்கு. மாதுளம் பழம், மாது உளம் போல நன்மை செய்யுமா. பெண் மனம் மாதிரி எல்லாருக்கும் நன்மை செய்யுமா. சித்தர்கள் பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அதனால மாது உளம் போல நன்மை செஞ்சிருக்கிறார்கள். இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து. அன்னாசி பழம் வயிற்று பூச்சிகளை கொள்ளும். சப்போட்டா பழம் சுண்ணாம்பு சத்து, எலும்பு பலம் தரும். பேரீச்சம்பழம் பெண்கள் கட்டாயமா சாப்பிடணும். ஹீமோகுளோபின் பெண்களுக்கு குறையும். அழகான இந்த குறையிற ஹீமோகுளோபினை ஒசத்தணும்னா பேரீச்சம்பழம் நிறைய சாப்பிடணும். பேரிக்காய் வைட்டமின் சி, இரும்பு சத்து. ஆரஞ்சு பழம் குளிர்ச்சி, வைட்டமின் சி. மாம்பழம் கூடுமான வரைக்கும் குறைக்கணும். மாம்பழத்தை சாப்பிட்டா பலம் கொடுக்கணும். ஆனா ரொம்ப சாப்பிட்டா வயிற்று போக்கு வந்து ஒரு அளவுதான் சாப்பிடும், வாய் விருந்து போயிடும். சார் என்ன மருந்து? மாங்கொட்டையை எடுத்து அதை நல்லா சுட்டுவிட்டு சாப்பிட்டா அந்த வயிற்று போக்கு நிற்கும். மாம்பழம். பூனைக்காளின்னு ஒரு விதை, அதை சாப்பிட்டால் ஆண்மை அதிகமாகும். பூசணி விதை எடை கூடும். பலாப்பழம் வேண்டாம், நல்லா இருக்கும், டேஸ்டுக்காக சாப்பிடலாம். மாந்தம். புரியுதா உங்களுக்கு? கர்ப்பத்தில் உள்ள குழந்தை இருக்கிற போது பெண்கள் பலாப்பழம் சாப்பிட வேண்டாம். குழந்தை பலாப்பழத்தை தேன்ல போட்டு சாப்பிடணும். கொஞ்சம் தான் சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது. குழம்பு வைட்டமின் சி, இரும்பு சத்து. நெல்லிக்காய் அடே அப்பா, உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. உடலுக்கு நல்லது, வைட்டமின் சி. பப்பாளி சர்க்கரை நோய், புற்று நோய் போகும். நாவல் பழம். சதுரகிரிக்கு போறோம். சதுரகிரிக்கு போற பொழுது ஒரு நாவல் மரம் நிற்குது. நாவல் மரத்துக்கு கீழே ஒரு கிணறு மாதிரி இருக்குது. ஊத்து தண்ணி நிற்குது.
போய் மோந்து குடிக்கலாம். அந்த தண்ணியை குடிச்சோம்னா சர்க்கரை நோய் வராது. நாவல் பழத்துக்கு அவ்வளவு ஆற்றல். நாவல் பழம் சர்க்கரை நோய் கொண்டு. இன்னைக்கு நாவல் ஊற்றுன்னு மேல் சதுரகிரிக்கு யாராவது போயிருக்கீங்களா? நடந்து போற பொழுது நாவல் ஊற்று தெரியுதா? நாவல் ஊற்றுல போய் இந்த தண்ணியை குடிக்கணும். செவ்வாழை ரொம்ப ஆண்மை அதிகரிக்கும். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனால நம்முடைய ஆண்மை குறைந்து மன்னிச்சுக்கிறது. இதெல்லாம் அதுக்கு மருந்து. பீட்ரூட் ரத்த விருத்தி. கேரட் பச்சையா சாப்பிடணும். புற்றுநோய், கண் நோய், இந்த உடம்புல வெள்ளத்தோல், இந்த தோல் வெளுத்து போகுது இல்ல, லூக்கோடர்மான் என்னமோ சொல்றவங்கள, அதுக்கெல்லாம் மருந்து. பாதாம் பருப்பு சாப்பிடணும். இரும்பு சத்து, குளிர்ச்சி. ஆமணக்கு கல்லீரல் பலம். பீக்கங்காய், ஒரு வீட்டுல அன்னைக்கு பீக்கங்காய் சமையல் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். பீக்கங்காய் இருக்க குளிர்ச்சி, மலச்சிக்கல் போக்கும். ஆடாதோடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டுல வச்சிருக்கேன். அம்மா ஆடாதோடு சாப்பிட்டா ஆடாத நாவும் பாடும். குரலுக்கு நல்லது. தொண்டை கணீர்னு வரும். ஆஸ்துமா மாறும். ஈரல் பலம் வரும். பாடாத நாவும் பாடும். நிலவேம்பு, கொரோனா வந்த பொழுது எல்லாம் நிலவேம்பை நம்பித்தான் இருந்த இந்தியாவில். விஷ காய்ச்சலுக்கு நல்லது. இந்த ரத்த அணுக்களை அதிகரிக்கும். கசகசா நம்ம வீட்டுல அஞ்சரப்பட்டியில் இருக்கும். உடல் பலம் கூடும். தூக்கம் வரும். கசகசா சாப்பிட்டா ஒரு மாதிரி மயக்கம் வரும், அப்படியே தூங்கிடும். சில குழந்தைகளுக்கு தூக்கம் வரலன்னா கொஞ்சம் லேசா அப்படியே அரைச்சு கொடுத்துருவாங்க, அது தூங்கிடும். அடுத்தது மாதங்காய். சர்க்கரை நோய் போகும். ஈரல் பலம் வரும். பிரண்டை பெரிய மருந்து. வீட்டுல வைக்கலாம். இந்த வீட்டுல பிரண்டை வச்சிருக்கோம். அப்பப்ப கட் பண்ணி அதை ஒரு துவையல் ஆக்கி சாதத்துக்கு துவையல் தொட்டு சாப்பிட மாட்டோம். துவையலுக்கு சாதம் தொட்டு சாப்பிடும். எங்க வீட்டுல ஒரு அம்மா சொன்ன, உன்னை பெத்த வயிற்றுல ரெண்டைய வச்சு கட்டிக்கலாம். ஒன்னால புண்ணியம் இல்லடா, இந்த பிரண்டையினால புண்ணியம் அர்த்தம். பெத்த பிள்ளை காப்பாத்தல, வச்ச தென்னம்பிள்ளை காப்பாத்துது. அது மாதிரி பிரண்டை நல்ல மருந்து. எலும்ப ஊட்ட வைக்கும். ஈரல் பலம் வரும். ருத்ராட்சம், ருத்ராட்ச மரம் இருக்கு தெரியுதா? ருத்ராட்சம் கழுத்துல போட்டீங்கன்னா தீய எண்ணங்களை குறைக்கும். தப்பான சிந்தனைகள் குறையும். வரும், மனுஷன் தானே, தப்பான சிந்தனை வரும், குறைக்கும். ருத்ராட்சத்துக்கு அந்த ஆற்றல். அந்த இலை சாப்பிட்டா வாதம், பித்தம், சிரேத்தமும் எல்லா நோய்களும் தீரும். ருத்ராட்ச மரம் நேபாளத்தில் இருக்கு. பட்ட மாதிரி இருந்து எடுப்பான், உரிக்கிறான், அதுக்குள்ள ருத்ராட்சம். சின்னதா இருக்கும், அதுல 5 முகம், 6 முகம், 21 முகம் எல்லாம் கிடைக்கும். கோலாலம்பூர்ல ருத்ராட்ச மரம் ஒரு இடத்துல நான் பார்த்திருக்கேன். கோலாலம்பூர்லையா? தண்டாயுதபாணி கோயில். இங்கே அரசகேசரி சிவன் கோயில் இங்கே சிங்கப்பூர்ல. அப்படியா? ஆமா. ருத்ராட்ச மரமா காய்க்க ஆரம்பிக்கல. ரொம்ப விசேஷம். அது எல்லா இடத்துலையும் வராதுயா. வில்வம், ருத்ராட்சம் எல்லா இடத்துலையும் வராது. அது வந்தா ரொம்ப விசேஷம். நன்றி. ருத்ராட்சம், ருத்ராட்ச இலை, வெற்றிலை. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு போனா வெற்றிலை வாக்கு போட்டுறது. இப்ப என்ன சொல்றான்? என்ன திட்டுன வாய் வெற்றிலை வாக்கு போட்டு. புரியுதா? வேற அர்த்தம். வெற்றிலை வாக்கு சாப்பிட்டா சீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பேர் வெற்றிலை வாக்கு போடுவாங்க, பழக்கமாகி போகிறது. என்ன வாய் ஒரு மாதிரி ஆகும், ஆனா உடம்புக்கு நல்லது. ஒரு வயசுக்கு மேல வெற்றிலை வேண்டும். இந்த வெற்றிலை பாக்கு, இந்த வெற்றிலையில காம்பு இருக்குல்ல, அந்த காம்பு, அதை பத்தி ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு கொடுக்கிறேன். திருத்தணின்னு ஒரு ஊர். திருத்தணியில மனமேல முருகன் பெருமான். அந்த காலத்துல காட்டு பாதை. இப்ப காரு போகுது கடைசி வரைக்கும். கர்ப்ப கிரகம் வரைக்கும் காரு போகுது திருத்தணி. இவன் கர்ப்ப கிரகத்துல போய் காரை நிறுத்திக்கிறான். அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறேன். ஹலோ முருகா, அவ்வாறு அவர் அங்கே ஐயாம் ஓகே திரும்பிக்கிறான். முருகனை கும்பிட்டாச்சு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. நீங்க நடந்து மலையாளம் நான் ஏறிக்கேன்.
1957, 58 பொட்ட காத்து பாதை. இப்பதான் எல்லா பாதையும் போட்டாங்க. ஒரு அம்மா கழுத்து நிறைய வைரம். திருத்தணி முருகன் கோயில்ல ராத்திரிக்கு அர்த்தஜாமம் பார்த்துட்டு தேவை. அங்க வெத்திலை பாக்கு கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு வெத்திலை பாக்கு போட்டுக்கிட்டே வரும், என்னமோ படிச்சுக்கிட்டே வரும். ஒரு திருடை அம்மா கழுத்தெல்லாம் வைரமா இருக்கு, நாளைக்கு போட்டு பார்த்துட வேண்டியதுதான். அன்னைக்கு அமாவாசை கும்பிட்டு ஒரு பெரிய பாறைக்கு பின்னால திருடன் ரெடியா நிக்கிறான். முரட்டு அருவாள், நம்ம ஊர் கற்பனைசாமி கையில வச்சிருக்க மாதிரி பெரிய அருவாள், ஒரே போடா போடணும் அந்த அம்மா. அந்த அம்மா அங்க இருந்து என்னமோ வாயில சொல்லிக்கிட்டே வெத்தில போட்டுக்கிட்டே வருது. அதுக்காக அந்த கதையை விட்டேன். வெத்தில போடுற பொழுது காம்பை என்ன செய்யும், கிள்ளி போடணும். அந்த அம்மா காம்பை கிள்ளி போட்டு வெத்தில போட்டுக்கிட்டு என்னமோ படிச்சுக்கிட்டே வருது. இவன் நின்ன இடத்துக்கு வந்து கும்பிட்டு இவன் நிலமா படிச்சுன்னு இருக்கும். கருப்பு கருப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச கருப்பு. நாவல் பழத்தினிலும் நன்காயாம் பூவினிலும் காகக்கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க வச்சாலும் அது மாதிரி கருப்பு ஒண்ணும் தெரியல. கும்பிட்டு வந்தா இவன் அருவாளை ஓங்கினா இந்த அம்மா தலையில போடணும். என்னமோ இவன் நெஞ்சில விழுந்துச்சு, அப்படியே விழுந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல, போயிடுச்சு. காலையில சூரியன் வந்துருச்சு, சுடுது. இவன் முடிச்சுட்டான். என்னடா ராத்திரி என்னமோ நெஞ்சில விழுந்துச்சு, பாக்குறேன் ஒரு வெத்தில காம்பு. இந்த வெத்தில காம்பா ராத்திரி என்ன விழுந்தாக்கி பிடிச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னமோ விஷயம் வருது. இந்த அம்மாட்ட போயிட்டேன், காலில் விழுந்தேன். அம்மா ராத்திரி உங்களை கொல்லணும்னு நினைச்சேன், என் மேல என்னமோ விழுந்துருச்சு. வெத்தில காம்பு என் வேல் பட்டாப்புல இருந்துச்சு, விழுந்துட்டேன். அம்மா எனக்கு ஒண்ணும் புரியல, நீ எங்கே நின்ன? அந்த 3வது வளைவுல இந்த பெரிய பாறைக்கு பின்னால். அப்படியா, முருகன் கட்டளை. அம்மா தெளிவா சொல்லுங்கம்மா, நான் அங்கிருந்து வர்ற பொழுது திருமுருகாற்றுப்படை பாராயணம் பண்ணுவேன். உலகம் மூவப்பல் பலனே முதிரிதல் பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அதுல ஒரு வரி, சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவே. சூரனை வெற்றி கண்ட இலை போன்ற வேலாயுதம். அந்த வார்த்தை இந்த அம்மா வாயில வர்றதுக்கும், சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடு வேல், இந்த அம்மா வெத்தில காம்பை எடுத்து போடுறதுக்கும், வெத்தில காம்பு வேலா மாறி நெஞ்சில விழுந்து சாஞ்சிட்டேன். கும்பிட்டேன். அம்மா ஒரு திருமுருகாற்றுப்படை புஸ்தகம் கொடுக்குமா படிக்க. வெத்திலை முருகப்பெருமான் திருவடிகளில் இந்த உரைகள் சமர்ப்பணமாகின்றன. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்.